Recording in progress. ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன, பேசிவ் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிவ் எலமெண்ட் பேசிவ் எலமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுலப்பா. ஆக்டிவ் எலமெண்ட் பேசிவ் எலமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதோட டயக்ராம் பிஜேடி மாஸ்பெட் பெட் இதெல்லாம் என்னப்பா? ஆப்பம் இதெல்லாம் ஆக்டிவ் எலமெண்டா பேசிவ் எலமெண்டா? பிஜேடி மாஸ்பெட் பெட் சரிங்களா, ஆம்பிளிஃபையர் இதெல்லாமே ஆக்டிவ் எலமெண்ட். சரிங்களா? பேசிவ் எலமெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? பேசிவ் எலமெண்ட் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்றீங்க? ஆர்எல்சி. சரிங்களா? ஆர்எல்சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீனியர் எலமெண்ட். சரிங்களா? லீனியர் எலமெண்ட்ஸ். லீனியர் எலமெண்ட், லீனியர் நான் லீனியர்னு சொல்றாங்க. இப்போ லீனியர் எலமெண்ட் அப்படின்னா அட் எனி டைம், அட் எனி டைம், அட் எனி டைம் the current pass through, the current pass through origin. அட் எனி டைம், எந்த டைம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் வழியே தான் பாஸ் ஆகணும். சரிங்களா? ஆரிஜின் வழியே தான் பாஸ் ஆகணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது பேர் என்னது? லீனியர் நெட்வொர்க் ஆர் லீனியர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அட் எனி டைம் த கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக்கலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரிங்களா, கிராஃபிக்கலா பார்த்தீங்கன்னா இது ஐன்னு வச்சு, இது வோல்டேஜ்னு வச்சு, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இது 1 வோல்ட் அப்படின்னா இதுவும் ஒரு 1 ஆம்பியர். அப்ப இந்த பாயிண்ட் இங்க இருக்கு. 2 வோல்ட்னா இதுவும் 2னா இந்த இருக்கு. அப்ப இப்படி போயிட்டே இருக்கு. நெகட்டிவ்லயும் அதே மாதிரி உங்களுக்கு என்னது இப்படி போயிட்டே இருக்கும். -1னா இங்கேயும் -1 இந்த பாயிண்ட். அப்ப இட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் வழியா பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த நெட்வொர்க்கு பேரு லீனியர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப டைம் எந்த டைம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, 0 செகண்ட் 1 எந்த டைம் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி, இதுதான் முக்கியம். ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எந்த டைம் நீங்க எடுத்து பார்த்தாலும் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின். சரிங்களா? கரண்ட் இந்த ஐ கரண்ட்டுக்குள்ள வோல்டேஜ் வேரி பண்ண போனா கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின். இதுக்கு பேர் தான் இந்த லீனியர். இதுக்கு பேர் தான் இந்த லீனியர். ரைட். சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த நெட்வொர்க் என்னன்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்படி கொடுத்துருக்காங்க. இது கரண்ட், இது வோல்டேஜ். சரிங்களா? இது என்னப்பா? இது வோல்டேஜ், இது கரண்ட். இது என்னவா இருக்கு? லீனியரா நான் லீனியரா? வோல்டேஜ் 1னா இதுவும் 1 இந்த பாயிண்ட். இது 2னா 2, 3னா 3. இது என்னது? டக்குன்னு சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க போலாம். நான் லீனியர். சரிங்களா? நான் லீனியர். ஏன் இது நான் லீனியர் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? அட் எனி டைம் த கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின்னா இதுதான் ஆரிஜின், சென்ட்ரல். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரலும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ கரண்ட் பாஸ் ஆகிற ஆரிஜின் வழியா இல்லை. 0 டு இன்ஃபினிட்டி டைம் டியூரேஷன், 0 டு இன்ஃபினிட்டி தான் பாசஸ் த்ரூ ஆரிஜின். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வந்துட்டு இந்த டைம் இன்டர்வல்ல அந்த கரண்ட் பாஸ் ஆகல. சரிங்களா? அப்ப இது என்னது? நான் லீனியர் நெட்வொர்க். ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? கண்டிப்பா அந்த இது கரண்ட் பாஸ் த்ரூ ஆரிஜின். சரிங்களா? வேற எந்த கிராஃப் கொடுத்தாலும் அந்த நான் லீனியரா தான் இருக்கும். இப்போ இந்த கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப் பாருங்க. இது வோல்டேஜ், இது கரண்ட், எப்படி நம்ம மாத்தியும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கு. இது என்ன நெட்வொர்க்னு சொல்லு. இது என்னப்பா? இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்ன நெட்வொர்க்?
பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரலும் நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின். இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்தா மட்டும்தான் அது லீனியர். இதுவும் என்னதான் உங்களுக்கு நான் லீனியர். சரிங்களா? இதுவும் நான் லீனியர். நெக்ஸ்ட் இதை சொல்லுங்க. இது கரண்ட், இது வோல்டேஜ். இது என்ன நெட்வொர்க்? இது என்னப்பா? இதுவும் நான் லீனியர் தான். இதை பாஸ் த்ரூ ஆரிஜின் சொல்லிடக்கூடாது. எப்பயுமே அட் எனி இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டில பிளஸ் இன்ஃபினிட்டி வரணுமே உங்களுக்கு ஆரிஜின் வழியா பாஸ் ஆகணும். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, இது இப்படி போகுது, இது இப்படி போகுது, கான்ஸ்டன்டா இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம் மேல வோல்டேஜ் வேரி பண்றேன், பட் கரண்ட் என்னவாயிடுது, 0, 1, 2 ஆம்பியர் அப்படின்னா வோல்டேஜ் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணாலும் கரண்ட் என்னது, கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், சேச்சுரேட் ஆயிடுது. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க. சரிங்களா? மைனஸ்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். ஒரு -1 வோல்ட்டுக்கு மேல நான் என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த இடத்துல -1 ஆம்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு மேல என்னதான் நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் இது சேச்சுரேட்டட் கான்ஸ்டன்ட். அப்ப இதுவும் என்னது, ஒரு நான் லீனியர் நெட்வொர்க் தான். சரிங்களா? இதுவும் ஒரு நான் லீனியர் நெட்வொர்க். சரிங்களா? அப்ப இந்த டயக்ராம தவிர்த்து, சரிங்களா, ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராம் மாதிரி கொடுத்தா மட்டும் தான் அது லீனியர். மற்றது எது கொடுத்தாலும் அது நான் லீனியர். சரிங்களா? ரைட். இது புரியுதாப்பா? ஸோ ஒன்று லீனியர் நெட்வொர்க் அப்படிங்கிறது எப்படி டயக்ராம் கொடுத்துட்டு இது லீனியரா நான் லீனியரா அப்படின்னு டயக்ராமெட்டிக்கா கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லீனியர் நெட்வொர்க்னா கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின் அட் எனி இன்டர்வல் ஆஃப் டைம் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரலும் உங்களுக்கு என்ன ஆகும், எந்த டைம்ல நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கரண்ட் என்னது, இட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் வழியா பாஸ் ஆகும். சரிங்களா? ரைட். அப்ப இந்த லீனியர் நெட்வொர்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓம்ஸ்ல வேலிடா இருக்குமா, நாட் வேலிடா? கரெக்டா சொல்லுங்க. லீனியர் நெட்வொர்க்ல ஓம்ஸ்ல வந்துட்டு வேலிடா இருக்குமா இல்ல நான் வேலிடா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். என்னவா இருக்கும்? எஸ், ஓம்ஸ் லா வேலிட். சரிங்களா? ஓம்ஸ் லா இஸ் வேலிட். ஏன் அப்படின்னா ஓம்ஸ் லா இஸ் சம்திங் பட் வி ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர். இந்த ஆர் அப்படிங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ், அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி தான் இருக்கணும், ஒரு மெட்டீரியல் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, அதில் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓம் இருக்கு. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அந்த மெட்டீரியலுடைய பிஹேவியர் மாறக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்படி இருந்தால் தான் ஓம்ஸ்ல வேலிட். அப்படி இது கான்ஸ்டன்ட். ஆர் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். எவ்வளோ நாள் கழிச்சு கேட்டாலும் அந்த ஆரோட வேல்யூ என்ன தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். இப்போ வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் ஃபார் எனி இன்டர்வல் ஆஃப் டைம். T is vary from minus infinity to plus infinity. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரலும் நீங்கள் செக் பண்ணும்போது வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்னா அதுதான் ஓம்ஸ்ல வேல்யூ. அப்போ லீனியர் நெட்வொர்க் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி அந்த டைம் டியூரேஷன்ல வோல்டேஜ் வேரி பண்ண போனால் கரண்ட் என்ன ஆகும், வேரி ஆகிட்டே போகும். சரிங்களா? அப்போ ஓம்ஸ்லா அப்படிங்கிறது வேலிட் ஆகும். எந்த நெட்வொர்க், லீனியரா நான் லீனியரா? லீனியர் நெட்வொர்க். சரிங்களா? ஓகே. அப்போ ஓம்ஸ்லாவுடைய ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் வரப்போகுதோ, நான் ஓம்ஸ்லா பத்தி எடுப்பேன். அந்த ஓம்ஸ்லால என்னென்ன ஃபியூச்சர்ஸ் தான் வரப்போகுதோ அது எல்லாத்துக்குமே எதுக்கும் அப்ளிகபிள், லீனியர் நெட்வொர்க்குக்கும் அப்ளிகபிள். சரிங்களா? லீனியர் நெட்வொர்க்குக்கும் அப்ளிகபிள். கரெக்டா? அப்போ இங்கே நான் லீனியர் நெட்வொர்க்னா அதை எடுத்தா புரியாது. ஓம்ஸ்லா எடுத்துட்டு அது என்னென்ன பாயிண்ட் சொல்றோமோ அது எல்லாமே என்னது, லீனியர் நெட்வொர்க்குக்கும் அப்ளிகபிள். சரிங்களா? ரைட். அப்ப லீனியர் நெட்வொர்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதுக்கு அப்ளிகபிள்? ஓம்ஸ்லாம் வந்துட்டு ஏசியா டிசியா? ஓம்ஸ்லாம் அப்படிங்கிறது ஏசியா டிசி நெட்வொர்க்? ஓம்ஸ்லா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் டிசி நெட்வொர்க். சரிங்களா? ஓம்ஸ்லா அப்படிங்கிறது என்னது, ஓம்ஸ்லா அப்படிங்கிறது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் டிசி நெட்வொர்க். சரிங்களா? டிசி நெட்வொர்க் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிசியில் என்ன மட்டும்தான் இருக்கும் ஆக்சுவலா? டிசியில் என்ன என்ன மட்டும்தான் இருக்கும், ஆர்எல்சி அப்படிங்கிறது பேசிவ் எலமெண்ட். ஆர்எல்சி அப்படிங்கிறது பேசிவ் எலமெண்ட். அப்ப ஆர் மட்டும்தான் டிசிக்கு அப்ளை பண்ண முடியும். இண்டக்டர் கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். அதுக்கு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியுமா, அதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியுமானா அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
டிசி நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் வேல்யூன்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? டிசி நெட்வொர்க் மட்டும்தான் ஓம்ஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிசி சப்ளைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஏசி சப்ளைக்கு அப்ளை பண்ண முடியாது. டிசின்னு வந்தாவே ஒன்லி டிசி அப்படின்னாவே என்ன இருக்கும் உங்களுக்கு? ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்ப டிசி இண்டக்டருக்கு கெப்பாசிட்டருக்கு அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஒரு டிசி சப்ளை இண்டக்டருக்கு கெப்பாசிட்டருக்கு அப்ளை பண்ண முடியாதா? அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, ஒரு இண்டக்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இண்டக்டர் வந்துட்டு ஒரு 5 ஹென்றின்னு வச்சுக்கோங்க. இந்த இண்டக்டருக்குள்ள என்ன இருக்கும்? எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 ஓம் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ரைட். இப்ப எக்ஸ்எல் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ்எல் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ஒமேகா இன்டு எல் அப்படின்னு எழுதலாம். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. எக்ஸ்எல் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இண்டக்டருக்குள்ள இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எக்ஸ்எல் எப்படி எழுதலாம்னா ஒமேகா எல். ஒமேகா அப்படிங்கிறது 2πf இன்டு எல். சரிங்களா? டிசி அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்னப்பா? டிசியில ஃப்ரீக்வன்சி என்னது உங்களுக்கு? ஃப்ரீக்வன்சி வில் பி, இது வந்து வோல்டேஜா இருக்கலாம், கரண்டா இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி வில் பி ஜீரோ. கரெக்டா? ஃப்ரீக்வன்சி வில் பி ஜீரோ. அப்ப ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். கரெக்ட் தானே? ஏசில ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க டைம் பொறுத்து வேணும். அப்ப டிசியில ஃப்ரீக்வன்சி என்னது? ஜீரோ. அப்ப டிசி சப்ளைக்கு தான் நான் அது செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப டிசியில ஃப்ரீக்வன்சி ஜீரோ. ஜீரோ இன்ட் எனிதிங் என்னது? ஜீரோ. அப்ப எக்ஸ்எல் அப்படிங்கிறது எத்தனை ஓம் வந்துடும்? இது ஒன்று நெக்ஸ்ட் டிசி சப்ளையா இது சப்போஸ் இது இருக்குதுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் டிசி சப்ளை கொடுத்தா என்னவா மாறிடும் அப்படின்னா என்னவா பிஹேவ் பண்ணும் சொல்லுங்கப்பா? எக்ஸ்எல் ஈக்குவல் டு வேல்யூ இருக்கு. ஆனா ஒரு டிசி சப்ளை கொடுத்தா அந்த எக்ஸ்எல் 4 ஓம் அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? 0 ஓம். அப்ப இந்த இதுல போகக்கூடிய கரண்ட், இண்டக்டர்ல போகக்கூடிய கரண்ட் ஐஎல் ஈக்குவல் டு வி டிவைட் பை எக்ஸ்எல் சொல்லுவீங்க. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா வி ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர்னு சொல்லுவீங்களா? ஆரோட யூனிட் ஓம் தான். ஆருக்கு பதிலாக நீங்க இசட்னு எழுதலாம், எக்ஸ்ன்னு எழுதலாம். ஏன்னா இதனுடைய யூனிட் ஓம் தான், இதனுடைய யூனிட் ஓம் தான். கரெக்டா? அப்ப ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் இல்ல வி பை இசட் வி பை எக்ஸ். எக்ஸ்னா இங்க எக்ஸ்எல். அப்ப வி டிவைட் பை ஜீரோ. எனிதிங் டிவைட் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி ஆம்பியர். மேக்சிமம் கரண்ட் போகும். என்ன கரண்ட்? மேக்சிமம் கரண்ட் போகும். அப்ப மேக்சிமம் கரண்ட் என்ன சர்க்யூட்? அது பேரு ஷார்ட் சர்க்யூட்டா இல்ல ஓப்பன் சர்க்யூட்டா? ஷார்ட் சர்க்யூட். சரிங்களா? ஷார்ட் சர்க்யூட். அப்ப இண்டக்டர் பிஹேவியர்ஸ் என்னது? இண்டக்டர் என்னவா ஆக்ட் ஆகும்? டிசியில ஒரு டிசி சப்ளை ஒரு இண்டக்டர் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆக்ட் ஷார்ட் சர்க்யூட். அப்ப அந்த வேல்யூ இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த வேல்யூ எல்லாம் போயிடுச்சுன்னா இண்டக்டராகவே இருக்காது. இண்டக்டரோட வேல்யூ எல்லாம் மறைஞ்சிருச்சு, இண்டக்டர் எல்லாம் இல்ல. அப்ப இட் வில் பிஹேவ் ஆஸ் ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும், ஷார்ட் சர்க்யூட். அப்ப இண்டக்டரா பிஹேவ் ஆகுமா அந்த சர்க்யூட்ல? ஜஸ்ட் ஒரு ஒயர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இண்டக்டரா பிஹேவ் பண்ணுமாப்பா? இல்ல. அப்ப டிசில இண்டக்டர் ஒர்க் ஆகல. சரிங்களா? ரைட். அடுத்தது கெப்பாசிட்டர் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. கெப்பாசிட்டர், ஏன்னா ஓம்ஸ் லாவுக்கு இதெல்லாம் தேவைப்படும், அதுக்காக தான் நீங்க டீட்டெயிலா எடுக்கிறேன். கெப்பாசிட்டர். அப்ப கெப்பாசிட்டருக்குள்ள என்ன இருக்கும்? எக்ஸி. எக்ஸியை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? எக்ஸ்எல்னா டைரக்டா நீங்க என்னது ஒமேகா எல் அப்படின்னு எழுதிட்டு, அப்ப எக்ஸி எப்படி எழுதலாம்? 1 டிவைட் பை ஒமேகா சி. அப்போ 1 டிவைட் பை ஒமேகா எப்படி எழுதலாம்? 2π எஃப் இன்ட்டு சி. சரிங்களா? 2π எஃப் இன்ட்டு சி. சரி, 2π எஃப் இன்ட்டு சி இன்ட்டு சரிங்களா? ரைட். இப்ப டிசி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். டிசிக்கு தான் நீங்க செக் பண்றீங்க. அப்ப டிசியில கரண்ட் என்ன? இந்த ஃப்ரீக்வன்சி என்னது? ஜீரோ. அப்ப ஜீரோ இன்ட் எனிதிங் ஜீரோ. அப்போ 1 டிவைட் பை ஜீரோன்னு. எனிதிங் டிவைட் பை ஜீரோ என்னது? இன்ஃபினிட்டி. அப்ப எக்ஸியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி ஓம். அப்ப கரண்ட் ஃப்ளோ த்ரூ கெப்பாசிட்டர் ஐசி என்னவா இருக்கும் பாருங்க? ஐசி ஈக்குவல் டு பி பை எக்ஸி. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா ஐசி ஈக்குவல் டு பி பை எக்ஸி. அப்ப வி இருக்கட்டும், டிவைட் பை ஐசி ஈக்குவல் டு பி டிவைட் பை எக்ஸியோட வேல்யூ என்னவா இருக்கு? எக்ஸியோட வேல்யூ என்ன பாருங்க? இன்ஃபினிட்டி. எஸ். எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி ஜீரோ. ஜீரோ ஆம்பியர். கரண்ட் ஜீரோ அப்படின்னா என்னவா பிஹேவ் பண்ணும்? கரண்ட் ஜீரோ அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி என்னவா பிஹேவ் பண்ணும்? ஓப்பன் சர்க்யூட்டா பிஹேவ் பண்ணும். அப்ப இங்க இருக்கிற வேல்யூ ஏதாவது இருக்கும்போது அப்ப சர்க்யூட்ல ஒரு கெப்பாசிட்டியே கொடுக்குறேன், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இப்படி ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் கொடுக்குறேன், ஒரு டிசி சப்ளை கொடுக்குறேன். சரிங்களா?
ஒரு டிசி சப்ளை உள்ள ஆர் எல் சி. அப்போ இதுல கரண்ட் ஃப்ளோ இருந்து இது ஒரு அப்ளிகேஷனா என்ன யூஸ் பண்றேன். இப்போ ஆர்எல்சி அப்படின்னு ஒரு லோடுன்னு வச்சுங்களேன், லோடுன்னு வச்சுங்க. சரிங்களா, ஒரு டிசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த லோடு ஒர்க் ஆகுமா ஆகாது, கரெக்டா சொல்லுங்க. ஒரு ஆர்எல்சி அப்படிங்கிற 3 லோடு கனெக்ட் பண்ணிட்டேன், கம்பைண்டா கனெக்ட் பண்ணிட்டேன் சீரீஸா. ஒரு டிசி சப்ளை கொடுத்தோம்னா இது ஒர்க் ஆகுமா ஆகாது, ஆகாது. ஏன்னா கெப்பாசிட்டி என்ன ஆக்ட் ஆகும், ஓப்பன் சர்க்யூட், இது ஷார்ட் சர்க்யூட். அப்போ ஓப்பன் சர்க்யூட்ல கரண்ட் போகுமா, இல்ல கரண்ட் போகாது. கரண்ட் போகலன்னா இம்பீடன்ஸ்ல கரண்ட் போகணும்னா வோல்டேஜ் டிராப் ஆகாது, வோல்டேஜும் எடுத்துக்காது, கரண்ட்டும் போகாது. அப்போ பவர் கன்சியூம் பண்ணுமா, பண்ணாது. பவர் கன்சியூம் பண்ணாதான் அந்த லோடு என்ன அப்ளிகேஷனா இருக்குதோ அந்த அப்ளிகேஷனா ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ புரியுதுங்களா. அப்போ என்ன மட்டும்தான், அப்போ இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் தீஸ் டூ ஆர் என்னது, எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். இண்டக்டர்ல கரண்ட் ஸ்டோர் ஆகும், கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும். அப்போ இதெல்லாம் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். அப்ப எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா டிசில ஒர்க் ஆகாது. அப்ப டிசில ஒர்க் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன மட்டும்தான், ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். இண்டக்டர் கெப்பாசிட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகாது. சரிங்களா. அப்ப ஓம்ஸ்லா அப்படிங்கிறது பேசிவ் எலமெண்ட்டுக்கு தான் அப்ளிகபிள், ஒன்லி ஃபார் ஆர் நாட் எல் அண்ட் சி. சரிங்களா, அதுக்கு என்ன ரீசன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் வேரி ஆகும். சார் நம்ம டீட்டெயிலாக அதை பார்ப்போம். இப்ப எதுக்காக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஓம்ஸ் லா அப்ளை ஒன்லி ஃபார் என்னது, டிசி நெட்வொர்க், டிசி நெட்வொர்க். அப்ப டிசில என்ன மட்டும் தான் இருக்கும், ஆர் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஏசிக்கு அப்ளை பண்ண முடியாது, ஏசி நெட்வொர்க்குக்கு அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா. அப்ப ஏசிக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னா ஏசில என்னப்பா இருக்கும், ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. சரிங்களா. ஏசினாவே மெயினா என்ன சொல்லுவாங்க, இண்டக்டர் கெப்பாசிட்டர். சரிங்களா, இண்டக்டர் கெப்பாசிட்டர். அப்ப இது ரெண்டு என்ன என்ன எலமெண்ட், எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். சரிங்களா, எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். சரிங்களா, எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். அப்ப எனர்ஜி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டக்டர் இருக்கு, இண்டக்டர் இருக்கு இந்த இடத்துல. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓம்ஸ் லாக்கு நான் எழுதுறப்ப ஓம்ஸ் லால என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே இதுக்கு எழுதிக்கலாம். எதுக்கு, லீனியர் நெட்வொர்க்கு. பிகாஸ் வோல்டேஜும் கரண்ட் என்ன ப்ரொபோஷனல், ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா அப்படிங்கிறது வோல்டேஜ் கரண்ட் என்ன ப்ரொபோஷனலா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ வோல்டேஜ் ஒன்னுனா கரண்ட் ஒன், டூனா டூ அட் எனி இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ ஓம்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இஸ் அப்ளிகபிள் ஃபார் என்னது, லீனியர் நெட்வொர்க். சரிங்களா. அப்போ ஓம்ஸ்ல பத்தி நான் டீட்டெயிலா எடுக்கிறேன். அப்ப இண்டக்டர்ல நான் வோல்டேஜ் கொடுக்குறேன், சர்க்யூட் க்ளோஸ்டு சர்க்யூட். சரிங்களா. அப்ப கரண்ட் போகும் 0 1 2 3 4 5 அப்படின்னு. அப்ப 5 ஆம்ஸ் அப்படின்னு போய் ரீச் ஆயிடுது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 5 ஆம்ஸ் தான். அப்ப நான் கிராஃப் டிராப் பண்ணும்போது வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடும், அது ஈவன் நீங்க வோல்டேஜ் அப்ளை பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிருந்தாலும் ஒரு இண்டக்டர்ல போகக்கூடிய கரண்ட் என்ன ஆயிடுது, சேச்சுரேட் ஆயிடும். கரெக்டா, அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. பிகாஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். அப்போ வோல்டேஜ் 0 1 2 3 4 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாலும் ஒரு ஸ்டேஜ்ல போய் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி சேச்சுரேட். இப்படி இருந்ததுனாவே கிராஃப், அதுக்கு பேர் என்னது, இப்படி இருந்தது அப்படின்னாவே அதுக்கு பேர் என்னது, உங்களுக்கு நான் லீனியர் நெட்வொர்க். அப்ப லீனியரா இல்ல. அப்ப லீனியரா இல்ல, வோல்டேஜும் கரண்ட்டும் லீனியரா இல்ல அப்படின்னா ஓம்ஸ்ல வயலேட் ஆகுமா, இப்போ வி நாட் ஈக்குவல் டு ஐ ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல. அப்ப இது ஓம்ஸ்ல வயலேட் ஆகும். எல் சி எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் எல்லாமே வயலேட் ஆகும். அப்படி வயலேட் ஆகுது அப்படின்னா இது எல்லும் சியும் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவை வயலேட் பண்ணுது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு டைம் இன்டர்வலுக்கு மேல வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் மேக்ஸிமம் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கு மேல நீங்க ஃபர்தரா இன்புட் கொடுத்தாலும் அங்க ஸ்டோர் ஆகாது. அப்போ வோல்டேஜும் கரண்ட் என்ன ரிலேஷனா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா ரிலேட் ஆகாது, ஈக்குவலா வேரி ஆகாது. அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலா வேரி ஆகும். அப்படி இருந்ததுன்னா ஓம்ஸ் லா அப்படிங்கிறது வயலேட் ஆகும். அப்போ ஓம்ஸ் லா, அப்ப அந்த எல்சி இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க, டிசியா ஏசியா, டிசி சப்ளைக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ எல்சி அப்படிங்கிறது என்னது, ஏசி. சரிங்களா, எல்சி அப்படிங்கிறது என்னது, ஏசி. அப்ப எல்சி அப்படிங்கிறது இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஓம்ஸ் லாவை வயலேட் பண்ணுது. அப்ப எல்சி அப்படிங்கிறது என்ன சப்ளை, ஏசி சப்ளையா டிசி சப்ளையா, ஏசி சப்ளை. அப்போ ஓம்ஸ் லா அப்படிங்கிறது என்ன சப்ளை வயலேட் ஆகுது, ஏசி சப்ளையா டிசி சப்ளையா, ஏசி சப்ளை. அப்போ ஓம்ஸ் லா இட் கேன் அப்ளை ஒன்லி ஃபார் டிசி சப்ளை நாட் ஏசி சப்ளை. பிகாஸ் இந்த ரீசன் எல் அண்ட் சி ஆர் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். ஓம்ஸ் லா வயலேட் ஆகுது பிகாஸ் வி நாட் ஈக்குவல் டு ஐ.
ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல வோல்டேஜும் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்காது, சேச்சுரேட் ஆயிடும். பட் ஓம்ஸ்ல அப்படிங்கிறது லீனியர் நெட்வொர்க்கை பிஹேவ் பண்ணும். சரி, சரிங்களா? புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு? புரியுதா? ஓம்ஸ்லாம் நெக்ஸ்ட் அதான் எடுக்க போறேன் இந்த நெட்வொர்க் முடிச்சுட்டு. ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஓம்ஸ்லாவுடைய ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே லீனியர் நெட்வொர்க்குக்கு அப்ளிகபிள். அதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்ப இந்த லீனியர் நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த லீனியர் நெட்வொர்க் அப்படிங்கிறத என்ன பிரின்சிபல் அப்ளிகபிள் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சுங்க, தீரம் எடுப்பேன். சூப்பர் பொசிஷன் தீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் தான் அப்ளிகபிள் லீனியர் நெட்வொர்க்குக்கு. என்ன பிரின்சிபல் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சூப்பர் பொசிஷன் தீரம் இஸ் அப்ளிகபிள். அண்டு ஹோமோஜினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோஜினிட்டி இது ரெண்டுமே இந்த சூப்பர் பொசிஷன் தீரத்துல எடுப்பேன். அடிட்டிவ் நேச்சர். சரிங்களா? அப்ப இதுதான் பிரின்சிபல் சூப்பர் பொசிஷன் தியரம் அண்ட் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் நான் லீனியரும் பார்த்தாச்சு. எதெல்லாம் லீனியர் இல்லையோ அது எல்லாமே நான் லீனியர் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டா? சரி. நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் எலிமெண்ட் பேசிவ் எலிமெண்ட் பார்த்தோம். செகண்ட் லீனியர் நெட்வொர்க் நான் லீனியர் நெட்வொர்க் பார்த்தோம். தேர்டு யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல் நெட்வொர்க். நெட்வொர்க்னு சொல்லலாம், இல்ல எலமெண்ட்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே இது. சொல்லுங்க. யூனிலேட்ரல் அப்படின்னா இதுக்கு மீனிங் யூனிலேட்ரல்னா கரண்ட் ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். சரிங்களா? ஒன் டைரக்ஷன். கரண்ட் ஃப்ளோ ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? பைலேட்ரல்னா பைனா கரண்ட் ஃப்ளோ எப்படிப்பா இருக்கும்? கரண்ட் ஃப்ளோ இன் எய்தர் டைரக்ஷன். அப்ப யூனிலேட்ரல் நெட்வொர்க்குக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? கரண்ட் ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? டயோடு சொல்லலாம். டயோடு சொல்லலாமா? டயோடு அப்படிங்கிறது கரண்ட் ஃப்ளோ ஒரு டைரக்ஷன் போகுமா? இப்படி டயோடு போடுறீங்கன்னு வச்சுக்கலாம் சிம்பிள். இது ஆனோடு, இது கேத்தோடு. கரண்ட் ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் என்னது? ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் கரண்ட் ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு போகும். கரெக்டா? டயோடு சொல்லலாம். வேற பிஜிஏடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இது மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்டா? இது பேஸ், கலெக்டர், எமிட்டர். அப்ப இதுல நீங்க என்ன பண்ணலாம்? பேஸ் கரண்ட்னா கலெக்டர் டு எமிட்டர் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கலெக்டர் டு எமிட்டர் பிஜிஏடி, ஃபெட், மாஸ்பெட். சரிங்களா? மாஸ்பெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ட்ரெயின்ல இருந்து சோர்ஸுக்கு போகும். கரெக்டா? வேற என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் சோர்ஸ் சொல்லலாமா? வோல்டேஜ் சோர்ஸ் பேட்டரி. வோல்டேஜ் சோர்ஸ் சொல்லுவோம். வோல்டேஜ் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி இருக்கும்? பிளஸ் மைனஸ். இது எப்படிப்பா போகும்? வோல்டேஜ் நம்மகிட்ட சப்ளை இருக்குன்னா எப்படி போகும்? இது வெளியில இந்த டைரக்ஷன் மட்டும் தான் போகும். யூனி டைரக்ஷனல். பிளஸ் எங்க இருக்குதோ அந்த டைரக்ஷன் மட்டும் தான் போகும். அப்ப இப்படி போகுமா? வோல்டேஜ் சோர்ஸ்ல போகாது. சரிங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ். டெலிவர் தான் பண்ணும் வோல்டேஜ் சோர்ஸ். அதே மாதிரி கரண்ட் சோர்ஸ் எல்லாமே சொல்லலாம். கரண்ட் சோர்ஸ் இப்படிதானே ஏரோ மார்க்கு இப்படிதான் வரும். சோர்ஸ் டெலிவர் பண்ணும். அப்போ வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல். ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் போகும். எங்க பிளஸ் இருக்குதோ அது அந்த டைரக்ஷன் வெளியில வரும். டயோடு, பிஜேடி, மாஸ்பெட். சரிங்களா? இது மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? இது தியரட்டிக்கலா சொல்றது. இன்னும் வேற ஏதாவது சொல்லலாமா? புரியுது அப்ப என்ன சொல்றேன்னு? அதே பைலேட்ரல் நெட்வொர்க் ஆர் பை டைரக்ஷனல் சொல்லுவாங்க. லேட்ரல்னு சொல்லலாம், இல்ல டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்படியெல்லாம் கேட்கும். அப்ப கரண்ட் ஃப்ளோ இன் எய்தர் டைரக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்? இது கரண்ட் ஃப்ளோ இன் எய்தர் டைரக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்கா இருக்கும்? கிராஃப் ஃபர்ஸ்ட் அப்புறம் ட்ரா பண்ணிக்கலாம். கரண்ட் ஃப்ளோ இன் எய்தர் டைரக்ஷன் ரெண்டு பக்கமே போகும். எக்ஸாம் என்ன சொல்லலாம்? ரெண்டு பக்கமே போகக்கூடிய இது என்ன சொல்லலாம் நீங்க?
பேசிவ் எலமெண்ட். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்துட்டு பேசிவ் எலமெண்ட். பேசிவ் எலமெண்ட் என்ன சொல்லலாம்? ஆர், எல், சி, இது மூணு சொல்லலாம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா பிளஸ் மைனஸ் கரண்ட் ஃப்ளோ இப்படியும் இருக்கும், இல்ல இப்படியும் கொண்டு வரலாம். இண்டக்டரும் அதே மாதிரி தான், கெப்பாசிட்டர் அப்படிதான். சரிங்களா? சார்ஜிங் டிஸ்சார்ஜ். அப்ப பேசிவ் எலமெண்ட் ஆர் எல்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பை டைரக்ஷனல் நெட்வொர்க் ஆர் பைலேட்ரல் நெட்வொர்க். கரண்ட் ஃப்ளோ இன் எய்த டைரக்ஷன் இப்படியும் போகும், ஏன்னா பொலாரிட்டி இதுக்கு இல்ல. சரிங்களா? இப்படியும் போகும், இந்த டைரக்ஷன்லயும் வரும். பட் டயோடு, பிஜேடி, மாஸ்பெட், வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ என்னது ஒன்லி ஒன் டைரக்ஷன். சரிங்களா? அப்ப இது என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் ஆக்டிவ் சோர்ஸா பேசிவ் சோர்ஸா? பேசிவ் எலமெண்ட், ஆக்டிவ் எலமெண்ட். அப்ப யூனிலேட்ரல் அப்படிங்கிறது ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு அப்ளிகபிள். சிம்பிளா சொல்லணும்னா யூனிலேட்ரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு தான் அப்ளிகபிள். அதே பை டைரக்ஷனல் நெட்வொர்க் ஆர் பைலேட்ரல் நெட்வொர்க்னா பேசிவ் எலமெண்ட்டுக்கு அப்ளிகபிள். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். அப்ப டயோடு, பிஜேடி, மாஸ்பெட், வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் எதெல்லாம் ஆக்டிவ் சோர்ஸா இருக்குதோ அது எல்லாமே யூனிலேட்ரல் நெட்வொர்க். எதெல்லாம் பேசிவ் நெட்வொர்க்கா இருக்கோ அதெல்லாம் பை டைரக்ஷனல் நெட்வொர்க் ஆர் பைலேட்ரல் நெட்வொர்க். புரியுதாப்பா இது? இந்த ஸ்லைடு புரியுதா எல்லாத்துக்கும்? இது தியரிட்டிக்கலா கேட்கறது. சப்போஸ் இதே கிராஃப் கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ நான் ஒரு கிராஃப் கொடுக்குறேன். இந்த கிராஃப்ல கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வச்சு இது யூனிலேட்ரலா இல்ல பைலேட்ரலா அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? ரைட். இப்படி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது என்ன நெட்வொர்க்? வேல்யூலாம் எதுவும் கொடுக்கல. ஆக்டிவ் எலமெண்ட் கவனிங்களேன், நீங்க இப்படி எடுத்துக்கலாம். டயோட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கன்சியூம் டிவைஸ் அப்படின்ட்டு, ஜஸ்ட் அது ஒரு கண்டக்ஷன் டிவைஸ். டயோட் வில் ஆக்ட் அஸ் என்னது? சில புக்லயும் தப்பா கொடுத்துருப்பாங்க, கூகுள்ல புக்ல இது மாதிரி கூட அந்த இது கொடுத்துருப்பாங்க. பட் டயோட் அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னது? ஒரு ஃபார்வர்ட் பயஸ் வந்ததுன்னா டிவைஸ் ஆன் ஆகும், கண்டக்ட் ஆகும். சரிங்களா? அதுல எதுவும் பவர் கன்சியூம் பண்ணாது, லாஸ் பண்ணும், பவர் கன்சியூம் பண்ணாது. ஓகேங்களா? ஜஸ்ட் அது ஒரு அப்ளிகேஷன் ஆக்ட் ஆகும். அப்ப அது ஏசியா டிசியா மாத்தும். ரெக்டிஃபையரா யூஸ் பண்றீங்கன்னா அது ஒரு ஏசியா டிசியா மாத்தும். சரிங்களா? அப்ப அதுல இருந்து கண்டினியூஸா டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், கண்டினியூஸா டெலிவர் பண்ண முடியும். அது லோடு இல்லை. ஜஸ்ட் ஒரு ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸா ஏசி டிசியா மாத்தும். இல்ல அதே கன்வெர்டர் இன்வெர்டர் ஆக்ட் ஆகும், டிசி கொடுத்தா ஏசியா மாத்தும். அப்ப கண்டினியூஸா உங்களுக்கு பவர் லோடுக்கு கொடுக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் டயோட். அதுவும் பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். கேத்தோட் டு ஆனோடு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லீக்கேஜ் கரண்ட். அப்படி அதிகமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா டயோடு புகைஞ்சிரும், போர்ன் ஆயிடும், எரிஞ்சிரும். சரிங்களா? அப்ப இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட், இதுதான் ப்ரிஃபரபிள். அப்ப ஒன்லி கரண்ட் ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன் அப்படின்னால அது பேர் என்னது? யூனிலேட்ரல். சரிங்களா? அது ஒரு ஆக்டிவ் எலமெண்ட். ஏன்னா பேசிவ் எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க சில இதுல. பேசிவ் எலமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு பவர் கன்சியூம் பண்ணும், டயோடு வந்து கன்சியூம் பண்ணாது. அதுல காயில் இல்லை, ஜஸ்ட் ஒரு கண்டக்டிவிட்டி. சரிங்களா? பவரை டெலிவர் பண்ணுவோம் லோடுக்கு. பிஜேடி எல்லாம் இருக்குல்ல, பிஜேடி என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு கண்டக்டிங் டிவைஸ், மாஸ்ஃபெட். அதே மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? சில இதில் கொடுத்துருப்பாங்க கூகுளில், இந்த இது மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க புக்ஸ்ல. ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக இதை பார்க்கணும்னா இதுதான் கரெக்டான வே. ரைட். இப்போ சொல்லுங்கப்பா, இதுக்கு என்ன சொல்றேன்? இது வந்துட்டு நீங்க என்னடா டயக்ராம் இப்படிதான் கொடுத்துருக்காங்க, இது என்னடா அப்படின்னு நீங்க நினைக்கூடாது. இதை நீங்க வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம், இதை கரண்ட்னு எடுத்துக்கலாம், இல்ல இது வோல்டேஜ் எடுத்துக்கலாம், இது கரண்ட்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இது என்னது? ஆரிஜின். அட் எனி இன்டர்வல் ஆஃப் டைம் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது. அப்ப இது ஒன்னுனா இதுவும் ஒன்னு, இது டூனா இதுவும் டூ, த்ரீனா த்ரீ. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஒன்னுனா மைனஸ் ஒன் இந்த பாயிண்ட், மைனஸ் டூனா மைனஸ் டூ, மைனஸ் த்ரீனா மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபைவ். அப்ப வோல்டேஜ் என்னவோ அதுதான் கரண்ட். அப்போ வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். இந்த ரிலேஷன் வந்ததுன்னா, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, ஃபார் ஆல் டைம், இந்த ரிலேஷன் ஃபார் ஆல் டைம்,
சரிங்களா? சிம்பிளா பாருங்க. இப்ப இதுல விஐ கேரக்டர், விஐ ஸ்லோப் எடுக்கணும் எப்பயுமே. இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த பைலேட்டரலா, யூனிலேட்டரலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். இம்பிடன்ஸுக்கு ஃபார்ம் என்னது? ஓம்ஸ் லா பிரகாரம் வி டிவைட் பை ஐ. வி ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர்னு சொல்லலாம், இல்ல ஐ இன்டு எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஐ இன்டு இசட்னு சொல்லலாம். அப்ப இசட் ஈக்குவல் டு வி பை ஐ. சரிங்களா? விங்கிறது 1 வோல்ட், ஐங்கிறது 1, 1 பை 1. அப்ப ஆன்சர் 1 ஓம். வேல்யூவை செக் பண்ணணும். 1 ஓம் வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வேல்யூ 1 ஓம். சப்போஸ் 2னா 2 ஓம், 3னா 3. அப்ப நான் இங்க ஒரு டேட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். 1க்கு மட்டும் செக் பண்றேன், 2க்கு செக் பண்றேன், 3க்கு. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பை 2 1, 3 பை 3 1, 4 பை 4 1, 1 வந்திருக்கு. இங்க செக் பண்ணி பாருங்க. தேர்ட் குவாட்ரண்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது z ஈக்குவல் டு வி பை ஐ. சரிங்களா? விங்கிறது என்னது? -1. தென் மைனஸ் வி, இது மைனஸ் ஐ. அப்ப ஐங்கிறது பாத்தீங்கன்னா -1. அப்போ -1 டிவைட் பை -1 என்னது? +1, 1 ஓம். கரெக்டா? நீங்க -2, இதுவும் -2. அப்போ -2 -2னா 1 தான். அப்ப இம்பிடன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்க்கு இந்த கிராஃப்க்கு சேமா இருக்கா, டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இம்பிடன்ஸ் எப்படி இருக்கு? ரெண்டு குவாட்ரண்ட்லயுமே சேமா இருக்கு. அப்படி சேமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? உங்களுக்கு சேமா அதுக்கு பேர் என்னப்பா உங்களுக்கு? பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணினாலும், இப்ப இதுல பாசிட்டிவ் வோல்டேஜ் பாசிட்டிவ் கரண்ட், இதுல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் நெகட்டிவ் கரண்ட். அப்ப பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு இம்பிடன்ஸ் சேமா இருந்ததுன்னா, பொலாரிட்டி ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஸ்டேட்மெண்டா கேட்டாங்கன்னா சொல்லுங்க. இங்க எழுதுறேன். பொலாரிட்டி ஸ்டேட்மெண்டா கேட்டாங்கன்னா, பொலாரிட்டி ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிவர்ஸ் பண்ணாலும், பொலாரிட்டி ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிவர்ஸ் பண்ணாலும் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கணும்? சேமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? பைலேட்ரல். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்னு கரண்ட் ஃப்ளோ போத் டைரக்ஷன் தான் பைலேட்ரல். இல்லைன்னா வோல்டேஜ் கரண்ட் ரிவர்ஸ் பண்ணாலும் இம்பிடன்ஸ் சேமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு பைலேட்ரல். ஆர் அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? யூனிலேட்ரல். யூனிலேட்ரல் ஆர் யூனி டைரக்ஷனல். சரிங்களா? யூனி டைரக்ஷனல். அப்ப இது சேமா தான் வந்திருக்கு. அப்ப இது என்ன நெட்வொர்க்? கொடுத்துரு கிராஃப் பைலேட்ரல் நெட்வொர்க். பைலேட்ரல் நெட்வொர்க். ஓகேங்களா? இந்த கிராஃப் சொல்லுங்க. இது என்ன சொல்லலாம்னா, இது வோல்டேஜ், இது கரண்ட். சரிங்களா? இது 2 வோல்ட் இருக்கும்போது 2 ஆம்பியர். சரிங்களா? இங்க -2 வோல்ட் இருக்கும்போது -4 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு லீனியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நீங்க சால்வ் பண்ணும்போது இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே சொல்லுங்க போல. இது என்ன நெட்வொர்க்? 2 வோல்ட் கொடுத்தா 2 ஆம்பியர், -2 கொடுத்தா -4 வருது. இந்த தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட். அப்ப என்ன இருக்கும்? யூனிலேட்ரல். சரிங்களா? என்னது? யூனிலேட்ரல். அப்ப ஏன்னா இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா இம்பிடன்ஸ் ஃபார்ம்லாம் வோல்டேஜ் பை கரண்ட். வோல்டேஜ் என்ன இருக்கு? 2. கரண்ட் என்ன இருக்கு? 2. 2 டிவைட் பை 2 1 ஓம். இது கண்டுபிடிங்க. இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட். வோல்டேஜ் என்ன இருக்கு? -2. கரண்ட் பார்த்தீங்கன்னா -4. அப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 1 பை 2 ஆகும். சரி, 1 பை 2 ஓம். சரிங்களா? அப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? நாட் ஈக்குவல். அப்ப இது என்னது? யூனிலேட்ரல். சரிங்களா? யூனிலேட்ரல். புரியுதாப்பா? அப்ப இந்த நெட்வொர்க் என்னது? யூனிலேட்ரல் நெட்வொர்க்.
சரி, இது லீனியரா இல்ல. லீனியரா சொல்ல முடியுமா? இல்ல. ஏன் லீனியரா இல்ல? -2 வோல்ட், இங்க என்னது -4 ஆம்ஸ். அப்ப வோல்டேஜும் தேர்ட் குவாட்ரண்ட்ல வோல்டேஜும் கரண்ட்டும் ஈக்குவலா வேரி ஆயிருக்கா? இல்ல. நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். -2 வோல்ட்னா -2 ஆம்ஸ். அப்பதான் அந்த கர்வ் லீனியரா இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, பெண்ட் ஆகும் ஒரு இதா கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு. சரிங்களா? அப்ப இது நாட் லீனியர். ஃப்ரம் -infinity to +infinity at any interval of time, சரிங்களா, வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். -1னா -1 வோல்ட்னா -1 ஆம்ஸ், -2 வோல்ட்னா -2 ஆம்ஸ். இப்படி இருந்ததுனா தான் அது வந்துட்டு ஓம்ஸ் லா, தட் இஸ் லீனியர் ரிலேஷன்ஷிப். இப்போ இது வந்து நாட் லீனியர் நெட்வொர்க். லீனியர் நெட்வொர்க். சரி, இன்னொரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன், இதை ட்ரை பண்ணுங்க. இது வோல்டேஜ், கரண்ட், இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு ஒரு 2 ஆம்பியர், 2 வோல்ட், -2 வோல்ட், -2 ஆம்பியர். சொல்லுங்கப்பா. இது பைலேட்ரலா? தேர்ட் சம் இங்க எழுதியிருக்கேன் இதுல. இது பைலேட்ரலா இல்ல என்னன்னு சொல்லுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செக் பண்ணும்போது என்ன வருது பாருங்க. Z = V/I. Vங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த இது 2 வோல்ட், கரண்ட் 2 ஆம்பியர், அப்போ 1 வோல்ட். ஓகே, இதுல செக் பண்ணுங்க. தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு தேர்ட் குவாட்ரண்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் குவாட்ரண்ட்லயே கொடுக்கலாம், எந்த இதுல வேணா கொடுக்கலாம். டயக்ராம் இப்படி கொடுத்துட்டு இது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. அப்ப Z = V/I. V என்ன இருக்கு? -2. யூனிட்லாம் தேவை. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 2/2 1 ஓம். அப்ப இம்பிடன்ஸ் சேமா வருது, 1 ஓம் 1 ஓம். அப்ப இது என்னது? பைலேட்ரல். பைலேட்ரல் நெட்வொர்க். அப்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, லீனியருக்கும் பைலேட்டருக்கும் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இது லீனியரா நான் லீனியரா? ஃப்ரம் -infinity to +infinity வோல்டேஜும் கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இல்ல. -2க்கு மேல -3ன்னு போகும்போது சேச்சுரேட் ஆயிடும், கான்ஸ்டன்ட் ஆயிடும். எவ்வளவுதான் வோல்டேஜ் வேரி பண்ணாலும் -2 ஆம்ஸ்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி +2 வோல்ட்டுக்கு மேல நீங்க எவ்வளவுதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் +2 ஆம்ஸ்லேயே தான் இருக்கும். அப்போ வோல்டேஜும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல வோல்டேஜும் கரண்ட் என்னது? லீனியரா வேரி ஆகல. நாட் லீனியர் ரிலேஷன்ஷிப். கரெக்டுங்களா? அப்ப இது என்ன சொல்லலாம்? இந்த நெட்வொர்க் என்னப்பா சொல்லலாம்? நான் லீனியர் நெட்வொர்க். சரிங்களா? நான் லீனியர் நெட்வொர்க். அப்ப பைலேட்டரல் நெட்வொர்க்கா இருக்கு, ஆனா நான் லீனியர் நெட்வொர்க்கா வருது. பட் இது பாருங்க, இது இது என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்குல்ல, இது என்ன இது பைலேட்டரல் சொன்னீங்களா? இத பைலேட்டரல். அப்ப இது லீனியரா நான் லீனியரா? இந்த சம் வந்துட்டு லீனியரா நான் லீனியரா? ஸ்ட்ரெயிட்டா போகுது. 1னா 1, 2னா 2, -1னா -1 ஆம்பியர் மைனஸ், அப்ப ஸ்ட்ரெயிட்டா போகுது. அப்ப இது என்னது? லீனியர். சரிங்களா? லீனியர் நெட்வொர்க். அப்ப இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம் அப்படின்னா, நான் கொஸ்டின் கேட்கறது ஆன்சர் பண்ண முடியாது பாருங்க. ஆல் ஆல் லீனியர் நெட்வொர்க் ஆர் பைலேட்டரல் நெட்வொர்க். கரெக்டா ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் லீனியர் நெட்வொர்க், ஆல் லீனியர் நெட்வொர்க் ஆர் பைலேட்டரல் நெட்வொர்க். கரெக்டா? இந்த கொஸ்டின் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்க, பொறுமையா சால்வ் பண்ணுங்க, தப்பு இல்ல. சரிங்களா? ரைட், யோசிச்சு பாருங்க. ஆல் லீனியர் நெட்வொர்க் ஆர் பைலேட்டரல் நெட்வொர்க். கண்டிப்பா பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் இருக்குல்ல, லீனியர் நெட்வொர்க்னா இந்த டயக்ராம் மட்டும்தான் வரும். இட் இஸ் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின் ஃப்ரம் -infinity to +infinity. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் 1னா 1, 2னா 2, 3னா 3. அதே மாதிரி -1னா -1, -2னா -2, -3னா -3. அப்ப நீங்க கரண்ட்டும் வோல்டேஜுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இங்க ரேஷியோ எடுத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க ரேஷியோ எடுத்தீங்கன்னா இங்க 1 ஓம்னா 1 ஓம் தான், 2 ஓம்
இங்கேயும் 1 ஓம்னா 1 ஓம் தான். எதுக்கு நீங்க செக் பண்ணினாலும் இங்க 1 ஓம் வரும்னா இங்கேயும் 1 ஓம் தான். அப்ப லீனியர் நெட்வொர்க் தானே, இது ஒரு டயக்ராம் மட்டும் தான் லீனியர். அப்ப லீனியர் நெட்வொர்க் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், பைலேட்டரலா தான் இருக்கும். கரெக்டா? ஒரு லீனியர் நெட்வொர்க் என்னவா தான் இருக்கும், பைலேட்டரலா தான் இருக்கும். ஆனா ஆல் பைலேட்டரல் நெட்வொர்க், ஆல் பைலேட்டரல் நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், இது வந்துட்டு லீனியர் சொல்லலாமா? எல்லா பைலேட்டரல் நெட்வொர்க்குமே லீனியர் சொல்லலாமா? ஆல் பைலேட்டரல் நெட்வொர்க் ஆர் லீனியர் சொல்லுவோம். இது பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க, பைலேட்டரல் நெட்வொர்க் தான் வந்திருக்கு ஆன்சர். ஆனா என்ன வந்துருச்சு, நான் லீனியர். சரிங்களா? அப்போ ஆல் பைலேட்டரல் நெட்வொர்க் வந்துட்டு நீட் நாட் லீனியரா இருக்குன்னு அவசியம் இல்லை. நீட் நாட் பி லீனியர், லீனியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியும் கேட்கலாம் கொஸ்டின். ஆல் பைலேட்டரல் நெட்வொர்க் வந்துட்டு என்னது, மேபி இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். மேபி ஆர் மே நாட் பி. மேபினா இருக்கலாம், மே நாட் பி அப்படின்னா இல்லாமலையும் போகலாம். அப்ப ஆல் பைலேட்டரல் நெட்வொர்க் ஆர் மேபி ஆர் மே நாட் பி லீனியர் நெட்வொர்க். கரெக்டா? அப்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் கேட்கலாம், கேட்கும்போது நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். புரியுதாப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டை? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? சரி. இந்த லம்ப்டு நெட்வொர்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன அப்படின்னா இது மட்டும் தான் கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால ஃபோர்த் இதை மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஓம்ஸ்ல பார்ப்போம். லம்ப்டு நெட்வொர்க். அப்ப லம்ப்டுனா கூட்டமா ஒரே இடத்துல லம்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப எலமெண்ட்ஸ் அப்படின்னாவே என்ன சொல்லலாம், ஆர்எல்சி. நம்ம பேசிவ் எலமெண்ட் சொல்லுவோம் நெட்வொர்க்ல. ஆர்எல்சி வோல்டேஜ் சொல்லலாம். எலமெண்ட்ஸ்னா இங்க மோஸ்ட்லி என்னது, ஆர்எல்சின்னு வச்சு எலமெண்ட்ஸை, தட் இஸ் ஆர்எல்சி. இதை வந்துட்டு பிசிக்கலா நம்ம விசிபிளைஸா செப்பரேட் பண்ண முடியும். பிசிக்கலி செப்பரபிள். பிசிக்கலி செப்பரபிள்னா பிசிக்கலா நம்மளால பார்க்க முடியும் கண்ணால, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் பிசிக்கலா செப்பரபிள். எக்ஸாம்பிள் பிரெட் போர்டு சர்க்யூட் தியரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்க பிரெட் போர்டில் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் இதெல்லாம். இது நீங்க தனித்தனியாக எடுக்க முடியும், லம்புட ஒட்டுக்கா சேர்க்க முடியும், பிரிக்க முடியும். பிசிக்கலி செப்பரபிள். அதே டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, எலமெண்ட்ஸ் ஆர் எல் சி என்ன பண்ண முடியாது, நாட் பிசிக்கலி செப்பரபிள். எலமெண்ட்ஸ் ஆர்எல்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட் பிசிக்கலி செப்பரபிள். நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த எலமெண்ட் ஆர்எல்சி அப்படிங்கிறது பிசிக்கலா நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ணால பார்த்து செப்பரேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லலாம். டிரான்ஸ்மிஷன் லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைன் போயிட்டு இருக்குல்ல, கண்ணுல பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா தெரியும். அதுல ரெசிஸ்டன்ஸ் தனியா, இண்டக்டன்ஸ் தனியா, கெப்பாசிட்டன்ஸ் தனியா பிரிக்க முடியுமா? இந்த லைன்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் மாடல்ல இப்படி போடுவீங்க கரெக்டா, லாங் இப்படி போடுவீங்க. பட் இந்த இதை நீங்க ரெசிஸ்டன்ஸ் தனியா, இண்டக்டன்ஸ் தனியா, கெப்பாசிட்டன்ஸ் தனியா பிரிக்க முடியுமா, ஸ்பிட் பண்ண முடியுமா, எடுக்க முடியுமா தனியா? எனக்கு எவ்வளவு இருந்தா போதும், மீதியெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கும் அந்த எலமெண்ட் ஆர்எல்சி. அதை நீங்க என்ன பண்ண முடியாது, பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியாது கண்ணால பார்த்து. லம்ப்டு நெட்வொர்க்னா பிரெட் போர்ட் கண்டிஷனை நம்ம விசுவலைஸா நம்ம இன்ஸ்டால் பண்ண போறீங்களா, ஸோ அது அதை நீங்க எடுக்கலாம், தேவையில்லாத எடுக்கலாம், தேவையானதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் இது. புரியுதாப்பா? இதுதான் நெட்வொர்க் எலமெண்ட். சரிங்களா? இதுதான் நெட்வொர்க் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இது. புரியுதாப்பா நெட்வொர்க் எலமெண்ட்? புரியுதா எல்லாத்துக்கும்? புரியலன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கப்பா. இதெல்லாம் நேத்து எடுத்தேன் ஆக்டிவ் எலமெண்ட். சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா. சரிங்களா? ஓம்ஸ் law.
ஓம்ஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். அட் என்ன டெம்பரேச்சர் இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கலாமா, ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த மெட்டீரியலை நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஒன் டே இல்லை, ஒன் ஒரு 1 மந்த்துக்கு டெஸ்ட் பண்ண போறேன். அந்த டெஸ்ட் பண்ற டைம் எல்லா டைம்லயுமே உங்களுக்கு கான்ஸ்டன்டான வெப்பம் டெம்பரேச்சர் இருக்கணுமா இல்லை வேரி ஆகலாமா அப்படின்னா கான்ஸ்டன்டா தான் நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். 27 டிகிரி செல்சியஸ் அந்த மெட்டீரியல் மெயின்டைன் ஆகணும், அப்படியே தான் மெயின்டைன் ஆகணும், இல்லைன்னா அக்யூரேசி மிஸ் ஆகும். அதான் சொல்லுவாங்க அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இது முக்கியமான வேர்ட், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். வோல்டேஜ் அக்ராஸ், இப்போ 2 கண்டக்டர் இருக்குன்னா எப்பவுமே வோல்டேஜ் பேரலில் ஈக்குவல், அதனால தான் வோல்டேஜை பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க, அம்மீட்டர் சீரீஸ் கனெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா சீரீஸ்ல கரண்ட் ஈக்குவல். சரிங்களா? அவர்கிட்ட கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், வோல்டேஜ் அக்ராஸ், வோல்டேஜ் அக்ராஸ்னா பேரலல், வோல்டேஜ் அக்ராஸ் எனி 2 கண்டக்டர், 2 கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர் இது ஒரு கண்டக்டர், அக்ராஸ்னா பேரலல், பேரலா தான் கனெக்ட் பண்ண போறீங்க. வோல்டிமீட்டர், வோல்டிமீட்டர் யூஸ் பண்ணி வோல்டேஜை மெஷர் பண்ணலாம். வோல்டேஜ் அக்ராஸ் எனி 2 கண்டக்டர், சிம்பிளா வோல்டேஜ் இஸ் directly proportional to, directly proportional to current flow, current flow through the conductor, current flow through the conductor. சரிங்களா? current flow through the conductor. அப்ப ஜெனரலா V directly proportional to I ன்னு சொல்லுங்க. கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் at a constant temperature voltage is directly proportional to current flow conductor. அப்போ வோல்டேஜ் ஜீரோனா கரண்ட் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங்ல வோல்டேஜே இல்லை. இப்ப ஒரு டிசி ஜெனரேட்டர் இருக்கு, ஜெனரேட்டர்ல இஎம்எஃப்னு சொல்லுங்க, ஜெனரேட்டிங் இஎம்எஃப், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகல, அப்ப அதுல வெளியில கரண்ட் வருமா சொல்லுங்க? இது லோடு கனெக்ட் பண்றேன், இந்த இடத்துல லோடு, ஒரு ஜெனரேட்டர்ல இருந்து பவரை எடுத்து லோடு கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இது லோடு, லோடுல காயில் இருக்கு. அப்ப ஜெனரேட்டர்ல வோல்டேஜ் ஜெனரேட் ஆகல அப்படின்னா வெளியில கரண்ட் வருமா? இல்லை. சோர்ஸ் சைடு எப்பவுமே என்ன சொன்னோம், வோல்டேஜும் கரண்ட் என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வோல்டேஜ் இல்லைன்னா கரண்ட் இல்லை, இங்க காயில கரண்ட் இல்லைன்னா வோல்டேஜ் ட்ராப் இல்லை, வோல்டேஜும் ட்ராப் ஆகலாம், கரண்ட் போகலாம், ரெண்டு சேர்ந்த பவர், பவர் இல்லை, இப்போ லோடு பவர் போகும். அப்போ ஓம்ஸ் வோல்டேஜும் கரண்ட் என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரி, நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன், இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்றதுக்கு தான் ஆர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவீங்க. V ஈக்குவல் டு ஐஆர். ஆருங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். அப்போ மெட்டீரியல்ல கண்டிப்பா மெஷர் பண்ணீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு உங்ககிட்ட ஒரு 1 கிலோ ஓம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1 கிலோ ஓம் தான் எப்பயுமே இருக்கும், மெயின்டைன் ஆகும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கான்ஸ்டன்டா வேரியபிள் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா இது கான்ஸ்டன்டா வேரியபிள் ஆகும், இது கான்ஸ்டன்ட். அப்போ வோல்டேஜும் கரண்ட் என்னது ஈக்குவல். அப்போ வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். 1 வோல்ட் அப்படின்னா கரண்ட் 1 ஆம்பியர் இப்படி வரும். கரெக்டா? ரைட். அப்ப கிராஃப் எப்படி இருக்கும்? கிராஃப் இப்படி இருக்கு. பட் நெகட்டிவ்ல நீங்க கொடுக்க தேவை, கொடுத்தாலும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு? லீனியர் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். இப்படி கொடுத்துக்கலாம் நீங்க. பட் ஏன்னா இது என்ன ரிலேஷன்ஷிப்? இங்க -1னா இதுவும் -1. அப்போ இது கரண்ட்னு வச்சுக்கோங்க, இது வோல்டேஜ். சரிங்களா? ரைட். அப்போ வோல்டேஜும் கரண்ட் என்ன டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வோல்டேஜ் நல்லா கவனிங்க, V ஈக்குவல் டு ஐஆர். அப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஆர் ஈக்குவல் டு என்னது? V பை ஐ. நெகட்டிவ்ல வோல்டேஜ் கொடுத்தாலும் -1 என்ன வேல்யூ வந்தது? பாசிட்டிவ்ல வந்தது. கரெக்டா? அப்போ இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா நீங்க எதுனாலும் செக் பண்ணி பாருங்க, -2 கொடுக்குறேன், இங்க -2 ஆம்பியர் வருது, ஏன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப், வோல்டேஜும் கரண்ட் டைரக்ட் வருது. இப்போ செக் பண்ணி பாருங்க, V பை ஐ -2 டிவைட் பை -2 என்ன ஆன்சர் வரும்? 1 வரும். இங்கே செக் பண்ணி பாருங்க, +2 ஆம்பியர் 2 வோல்ட்டுக்கு. அப்போ என்ன வரும்? ஆர் ஈக்குவல் டு V பை ஐ, தட் இஸ் 2 டிவைட் பை 2 1. அப்போ ஃப்ரம் -infinity to +infinity, ஃப்ரம் -infinity to +infinity, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல், நீங்க என்ன வோல்டேஜ் கொடுத்தாலும் அது ப்ரொபோர்ஷனலா கரண்ட் வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்னவா தான் இருக்குங்க? அப்ப கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் என்னவா தான் இருக்கு?
ஃபார் எனி இன்டர்வல் ஆஃப் டைம். சரிங்களா? எந்த இன்டர்வல் ஆனாலும் நீங்க அந்த வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அது ப்ரொபோஷனலா கரண்ட் வரும்போது செக் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னதான் இருக்கு உங்களுக்கு? கான்ஸ்டன்டா தான் இருக்கு. புரியுதா அப்ப என்ன சொல்றேன்னு? ரைட். அப்ப ஓம்ஸ் லா அப்படிங்கிறது நான் லீனியரை பிஹேவ் பண்ணுமா, நான் லீனியர் நெட்வொர்க்கா, லீனியர் நெட்வொர்க்கா? Ohm's law is valid for linear network, second non-linear network, third both, fourth none of the above. Is valid only for linear network. சரிங்களா? லீனியர் நெட்வொர்க். ஓம்ஸ் லா அப்படிங்கிறது லீனியர் நெட்வொர்க். அப்போ இதை யூனிலேட்டரலுக்கா லீனியர் நெட்வொர்க் ஆல் லீனியர் நெட்வொர்க் ஆர் என்னன்னு சொல்லி வச்சு அங்கேயே ஆல் லீனியர் நெட்வொர்க் ஆர் இது என்னது 1 ஓம் 1 ஓம் 1 ஓம் எல்லாமே 1 ஓம். அப்போ இது என்னது பைலேட்டரலா இல்ல யூனிலேட்டரலா? ஆல் லீனியர் நெட்வொர்க் இப்பதான் நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. எஸ், பைலேட்டரல். கரெக்டா? அப்ப வேலிட் ஒன்லி ஃபார் பைலேட்டரல் நெட்வொர்க். அப்ப நாட் அப்ளைன்னு போட்டு நாட் அப்ளை இங்க என்ன வரும்? நாட் அப்ளை இல்லைன்னா அப்ளிகபிள். சரிங்களா? என்னது? யூனிலேட்டரல். அதுக்கப்புறம் நான் லீனியர். சரிங்களா? ஆக்டிவ் எலிமெண்ட், பேசிவ் எலிமெண்ட் இதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது ஓம்ஸ்ல. அப்போ ஓம்ஸ்ல வந்துட்டு டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெரிவேஷன் நெக்ஸ்ட் ஸ்லைடு போறப்போ ஜே ஈக்குவல் டு சிக்மா எப்படி ஓம்ஸ்ல வந்திருக்கும் அப்படின்னா ஜே ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இஎம்டியில் எடுப்பேன் இதெல்லாம். சரிங்களா? ஜேனா கரண்ட் டென்சிட்டி, சிக்மானா கண்டக்டிவிட்டி, ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இ சார்ஜ் வோல்டேஜ். இது மூணும் ஒரு ரிலேஷனா இருக்கும். வோல்டேஜ்ல இருந்து சார்ஜ் வரும், சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் அப்படின்னு. வோல்டேஜ் இருந்தா சார்ஜ் அடுத்த ஸ்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே வந்து கரண்ட் இருந்தா ஃப்ளக்ஸ் இருக்கும், ஃப்ளக்ஸ் இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இஎம்டியில பார்ப்போம். அப்ப ஜே ஈக்குவல் டு சிக்மா இன்டு இ. அப்ப இதுக்கு பேர் என்னது? ஜே அப்படிங்கிறது கரண்ட் டென்சிட்டி. சரிங்களா? கரண்ட் டென்சிட்டி. சிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி. இ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அப்ப கரண்ட் டென்சிட்டி ஃபார்ம் என்னப்பா? ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ, கரண்ட் பர் ஏரியா. வோல்டேஜ் டென்சிட்டினா வோல்டேஜ் பர் ஏரியா, வாட்டர் டென்சிட்டினா வாட்டர் பர் ஏரியா. சரிங்களா? வால்யூம் டென்சிட்டினா வால்யூம் பர் ஏரியா. அப்ப டென்சிட்டின்னு வந்துன்னா டிவைட் பை ஏரியா. அப்ப கரண்ட் டென்சிட்டினா கரண்ட் பர் ஏரியா. சிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி. அது எப்படி அதனால 1/ρ. கண்டக்டிவிட்டியும் இது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டிவிட்டி. கரெக்டா? அப்ப கண்டக்டிவிட்டியும் ரெசிஸ்டிவிட்டியும் என்ன ப்ரொபோஷனல்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கண்டக்டிவிட்டினா அந்த மெட்டீரியல கரண்ட் அலோவ் பண்ணும். ரெசிஸ்டிவிட்டினா அந்த மெட்டீரியல்ல கரண்ட் போட தடுக்கும், ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட்னா தடுக்கிறது. அப்ப கண்டக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? கண்டக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? கண்டக்டர்னா கரண்ட் அலோவ் பண்ணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? இன்சுலேட்டர் கரண்ட் அலோவ் பண்ணாது. சரிங்களா? ரைட். இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் இதுல டைரக்டா. நெக்ஸ்ட் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஜே பதிலா ஐ பை ஏ ஈக்குவல் டு சிக்மா இன்டு இ. இதுல வோல்டேஜ் இது மாதிரி படிச்சீங்களா பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இ ஈக்குவல் டு வி பை எல். எல் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். வி பை டின்னு இருக்குல்ல, அந்த டியை தான் இப்படி எழுந்திருக்காங்க. எல் எல்னா லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அது சொல்லுவோம். இது மாதிரி ஒரு ரிலேஷன் படிச்சிருக்கீங்களா? இது நான் இஎம்டியில் எப்படி வந்தது அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் டிவைட் பை எல். இந்த ஃபார்முலா இப்ப ஞாபகம் வச்சு தேவையில்ல. நான் எப்படி வந்து ஏன் வந்து நான் இஎம்டியில் சொல்றேன். ஜஸ்ட் இப்போது இங்க சால்வ் பண்றதுக்காக எடுத்துருக்கேன். இ ஈக்குவல் டு பி பை டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆ. இந்த இடத்துல ஸோ ஐ பை ஏ ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ 1/ρ இன்ட்டு இயோட வேல்யூ வி பை எல். கரெக்டா? நம்மளுக்கு பி தான் எனக்கு வேணும். கரெக்டா? அப்ப வி இங்க வச்சுக்கிட்டு ரோ எல் மேல போயிடும். வி ஈக்குவல் டு ரோ எல் ஐ டிவைட் பை ஏ.
அப்ப இந்த ரோஎல் டிவைட் பை ஏன்னு ஒரு ஃபார்ம்ல படிச்சிருக்கீங்களா? ஆர் ஈக்குவல் டு ரோஎல் டிவைட் பை ஏ அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல படிச்சிருக்கீங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஈக்குவல் டு ரோஎல் டிவைட் பை ஏ. ரைட். ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஆல்ரெடி பார்த்தாச்சு. எல் அப்படின்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர், டிஸ்டன்ஸ், லென்த் ஆஃப் த கண்டக்டர். ஏன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த கண்டக்டர். ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னது? ஓம். ரோஎல் டிவைட் பை ஏ அப்படிங்கிறது ஓம். இதுவே ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் கேட்கறாங்க, ரோ அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் கேட்கறாங்க அப்படின்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இது 6A மேல இருக்கும். 6 இன்ட்டு ஏ டிவைட் பை இந்த எல் கீழே வந்துடும். கரெக்டா? இதை மட்டும் இங்க வச்சுட்டு ஆர் இங்கதான் இருக்கும், எல் அப்படியே கீழே வந்துடும், ஏ மேல போயிடும். அப்போ 6 இன்ட்டு ஏ டிவைட் பை எல். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். ஏரியா அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்துக்கு மீட்டர், பிரெத்துக்கு மீட்டர். அப்ப என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர். லென்த்துக்கு ஒரு மீட்டர். இப்போ மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடும். அப்ப ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் மீட்டர். சரிங்களா? ஓம் மீட்டர். கரெக்டாப்பா? ஓம் மீட்டர். அப்ப கண்டக்டிவிட்டிக்கு என்ன கேட்டாங்கன்னா கண்டக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் 1 டிவைட் பை ஓம் மீட்டர். இல்லைன்னா கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு ஓம் பவர் -1 மீட்டர் பவர், மேல வந்து இன்வர்ஸ் வந்து -1. இப்ப கண்டக்டிவிட்டியோட யூனிட் ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. சரிங்களா? ரைட். இது புரியுதாப்பா? அப்போ ஓம்ஸ்லா அப்படிங்கிறது வந்துருச்சா? அப்ப இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், லென்த் ஆஃப் த லென்த். இப்போ ஒரு ஏரியா கொடுக்குறாங்க ஒரு மெட்டீரியல், அதை தான் மாற்ற போறீங்களா? லென்த் மாறுமா? ரெசிஸ்டிவிட்டி மாறுமா? மாறாது. அப்ப இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்னதான் உங்களுக்கு? கான்ஸ்டன்ட். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் என்னதான் உங்களுக்கு? கான்ஸ்டன்ட். அப்ப இதை ஆர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதை ஆர்னு எழுதி. அப்ப வி ஈக்குவல் டு ஆர். ஆர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ரிலேஷன் வந்துருச்சா? ரைட். இதான் அது ஓம்ஸ் லாவுடைய ப்ரூஃப். ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன். ஓம்ஸ் லா அப்ளை ஒன்லி ஃபார் என்னது? அப்ளை ஒன்லி ஃபார் ஏசியா டிசியாப்பா? டிசி சப்ளையா ஏசி சப்ளையா? ஓம்ஸ் லா அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னு பார்த்தோம். வி ஈக்குவல் டு ஆர் இன்டு ஐ. ஆர் இன்டு ஐ. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. அப்போ வோல்டேஜும் கரண்ட் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா லீனியர் பிஹேவியரா வரும். கரெக்டா? லீனியரா வரும். ஃபார் எனி இன்டர்வல் ஆஃப் டைம், ஆல் டைம், -∞ டு +∞, உங்களுக்கு கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓம்ஸ் லா ஒபே பண்ணும். எது? ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸா. இண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறேன், கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ 0, 1, 2, 3, 5 ஆம்ஸ் இருக்குன்னா 5 ஆம்ஸ் ஸ்டோர் ஆயிடும். இப்போ வோல்டேஜ் அதுக்கு மேல ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ணாலும் கிராஃப் எப்படி மாறிடும்? வோல்டேஜ், இது கரண்ட். அப்ப வோல்டேஜ், இது கரண்ட். அப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு என்ன ஆயிடும்? சேச்சுரேட். அப்ப இது லீனியர்னு சொல்லலாமா? இல்ல. அப்போ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 2 செகண்ட்னு வச்சுங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு கரண்ட் லீனியர். அது வோல்டேஜும் கரண்ட்டும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நாட் ஈக்குவல் டு ஐ. 3, 4, 5, 6, 7, 8 இப்படி போகுதுன்னா கரண்ட் சேச்சுரேட் ஆகிடுது. இப்போ வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்னா இல்ல, ராங். அப்ப இண்டக்டர் அப்படிங்கிறது ஏசியா டிசியா? இண்டக்டர். இது இண்டக்டர் இருக்குல்ல, இந்த இண்டக்டர் அப்படிங்கிறது ஏசியா டிசி? ஏசி. சரிங்களா? அதே மாதிரிதான் கெப்பாசிட்டரும். இப்போ நம்ம பார்த்தோம்னா அதே தான். ஜஸ்ட் டைரக்டா வோல்டேஜ் சேச்சுரேட். அப்ப கெப்பாசிட்டர் தான் ஏசி. இப்பதான் நம்ம பார்த்தோம். அப்ப இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் என்னது? ஏசி சப்ளை. டிசியில் அப்ளை ஆகாதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அப்ப இண்டக்டரும் கெப்பாசிட்டி எதுல ஒர்க் ஆகும்? ஏசி. அப்ப ஏசியில் ஒர்க் ஆகும்போது, சரிங்களா, உங்களுக்கு ஏசி சப்ளை கொடுக்கும்போது வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கா? இல்ல. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு மேல சேச்சுரேட் ஆயிடுது. மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா வோல்டேஜ் சப்ளை நீங்க கொடுத்தாலும் அது சேஞ்ச் ஆகல.
அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அது போல உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஈக்குவலா சேஞ்ச் ஆகும். பட் இங்க ஆகுதா இல்ல. அப்ப எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் எல்சிஆர் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட். அப்ப எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் அப்ப எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் சரிங்களா, எல்சின்னு சொல்றோம். அப்ப இது ஏசி. அப்ப ஓம்ஸ்ல அப்ளை ஒன்லி ஃபார் டிசி சப்ளை, டிசி நெட்வொர்க், நாட் சூட்டபிள் ஃபார் ஏசி நெட். அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஏசியில் என்னது இண்டக்டர் கெப்பாசிட்டர் சரிங்களா. இது வந்துட்டு பி நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அப்போ ஓம்ஸ் லா வந்துட்டு ஒபே ஆகல. ஓம்ஸ் லா நாட் வேல்யூ. அப்ப ஓம்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஓம்ஸ் லா இஸ் வேலிட் ஃபார் heat dissipation concept, second energy storage element concept, third both, fourth none of the above. Ohm's law is valid for first option heat dissipation concept, second energy storage element concept, third both can possible applicable, fourth none of the above. ஹீட் டிசிபேஷன். ஏன் ஹீட் டிசிபேஷன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்டை தான் டிசிபேட் பண்ணும், ஹீட்டை வெளியில அமுச்சு விடும். கரண்ட் வருது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும், ஹீட்டை வெளியில அமுச்சு விடும். டிசிபேஷனா வெளியில அமுச்சு விடுறது. அப்ப ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓம்ஸ் லா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் ரெசிஸ்டன்ஸ். பேசிவ் எலமெண்ட்டுக்கு அப்ளிகபிளா ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு அப்ளிகபிளா அப்படின்னா ஜென்ரலா அவங்க பேசிவ் எலமெண்ட் ஆக்டிவ் எலமெண்ட் கொடுத்தாங்கன்னா பேசிவ் எலமெண்ட் கொடுத்துருவாங்க. இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஒரு பேசிவ் எலமெண்ட் தான். ஜென்ரலா கொடுத்தாங்கன்னா நீங்க பேசிவ் எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கங்க. பேசிவ் எலமெண்ட்லயே ஆறு எல்எஸ்சி அப்படிங்கிறாங்கன்னா ஆறு மட்டும் சொல்லுங்க, புரியுதுங்களா. ஏன்னா பேசிவ் எலமெண்ட்னா ஆறும் வரும், எல்லும் வரும், சியும் வரும். அப்போ ஓம்ஸ் லா இஸ் வேலிட் ஃபார், ஓம்ஸ் லா அப்படிங்கிறது வேலிட் ஃபார் பேசிவ் எலமெண்ட், passive network or element, not suitable for, not valid or suitable for active network. என்னது ஆக்டிவ்ல பாத்தீங்கன்னா சோர்ஸ் இட் மே பி இண்டிபெண்டன்ட் சோர்ஸா இருக்கலாம். பார்த்துருக்குங்களா எப்படி சோர்ஸ் வந்துட்டு டைமண்ட் ஷேப்ல இருக்கும், டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் எல்லாம் இப்படி சொல்லி சிம்பிளா ஆக்டிவ் நெட்வொர்க். ஏன்னு சொல்ற ரீசன் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆர் டிபெண்டன்ட் சோர்ஸ். சப்ளைக்கு இது அப்ளை இல்லை, ஜஸ்ட் பேசிவ் காம்பவுண்ட்ல ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்ளைபிள். பட் ஆக்டிவ் காம்பவுண்ட்ல ஆக்டிவ் நெட்வொர்க்கு ஓம்ஸ் லா வந்துட்டு நாட் சூட்டபிள். என்ன ரீசனா இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது? ஆக்டிவ் நெட்வொர்க்கு பேசிவ் எலமெண்ட் ஓகே, அதுலேயும் ஸ்பெஷலி ஆர் ஓகே, எல்சிக்கு இல்லை. பட் ஆக்டிவ் எலமெண்ட்னாவே உங்களுக்கு என்னது யூனிலேட்டரல் நெட்வொர்க். சரி, இது என்னது யூனிலேட்டரல் நெட்வொர்க், அதாவது டயோடு, வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ், இது மாதிரிலாம் சொல்லுவோம். கரெக்ட் தானே ஆக்டிவ்னாவே? சொல்லுங்கப்பா, யாராவது சொல்லுங்கப்பா சீக்கிரம். இவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம் கான்செப்ட். ஸோ ஏன் இதை வந்துட்டு ஆக்டிவ் நெட்வொர்க்கு அப்ளை பண்ண முடியல? ரைட், இங்க பாருங்க, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பேட்டரி போடுறேன், 5 வோல்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். வெரி குட். 5 வோல்ட் இருக்குன்னு வச்சுங்க. 5 வோல்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்குமா இல்லை வேரி ஆகும்? 5 வோல்ட் அப்படின்னு இருக்கிறத ஒரு பேட்டரி, நான் சொல்லிட்டேன் ஆக்டிவ் நெட்வொர்க்னாவே அது வோல்டேஜ் சோர்ஸா இருக்கலாம், கரண்ட் சோர்ஸ் வேரி பண்ணல, ஜஸ்ட் சோர்ஸ் சப்ளை. அப்ப சப்ளை வோல்டேஜ் 5 வோல்ட் இருக்கு, 10 வோல்ட் இருக்கு. ஆனா லோடு இந்த இடத்துல நான் போடுறேன், கனெக்ட் பண்றேன் சரிங்களா. அப்பதானே கரண்ட் ஃப்ளோ இருக்கும், இதுல பிளஸ் எங்க இருக்கும், அங்க கரண்ட் வெளியில வரும். ரைட், அப்போ லோடை நான் இன்க்ரீஸ் பண்றேன், லோடை வேரி பண்றேன். அப்ப கரண்ட் வேரி ஆகும் போது இந்த வோல்டேஜ் வேரி ஆகுமா ஆகாது? இந்த வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் இது கான்ஸ்டன்டா இருக்குமா இல்லை வேரி ஆகுமா? லோடை நான் வேரி பண்றேன், வேரி பண்ணும்போது 5 வோல்ட் இருந்து 4 0 அப்படின்னு மாறுமா? பேட்டரியுடைய கெப்பாசிட்டி 5 வோல்ட் தான் சரிங்களா. அப்போ விஎஸ் அப்படிங்கிறது பிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். நேற்றே சொன்னேன்
பட் லோடை அதிகப்படுத்த கரண்ட் அதிகமா எடுக்கும்னு சொல்லிடும். கரெக்டா? ரைட். அப்ப கரண்ட் வேரி ஆகும் எப்ப லோடு இருக்கணும். அப்ப வோல்டேஜ் பிக்ஸ்டு, கரண்ட் வேரி ஆகுது. அப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்குமா? இல்ல, நாட் ஈக்குவல். அப்படி நாட் ஈக்குவல்னாவே நாட் வேலிட். ஓம்ஸ் லா. அதே மாதிரி கரண்ட் சோர்ஸ் இருக்கும்போது கரண்ட் பிக்ஸ்டு, லோட பொறுத்து வோல்டேஜ் ட்ராப் வேரி ஆகும். ஸோ அது மாதிரி அப்ப வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நெட்வொர்க். அப்ப ஆக்டிவ் நெட்வொர்க்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்டிவ் நெட்வொர்க்ல வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பிஜேடி எடுத்துங்க. பிஜேடி வந்துட்டு ஒரு ஆம்பிளிஃபை சர்க்யூட் யூஸ் பண்றேன். அப்ப ஆம்பிளிஃபை சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், கரண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பவர் என்னது உங்களுக்கு நல்லா கவனிங்க, பவர் என்னது கான்ஸ்டன்ட். அப்ப நான் கரண்ட் கெயினை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல வோல்டேஜ் கெயினை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் ஸ்ட்ரென்தன் பண்றீங்களா சிக்னல், இன்புட்ல இருந்து அவுட்புட். அப்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது வியும் கரண்ட்டையும் வோல்டேஜும் கரண்ட் ஈக்குவலா இருக்குமா? என்னுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு சிக்னலை ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த சிக்னல் கரண்டா இருக்குது, அதனுடைய சிக்னல் இம்ப்ரூவ் ஆகும்போது இது வோல்டேஜ் குறையும், மில்லி வோல்ட் அப்படி போகும். அப்போ வந்துட்டு சிக்னலை வந்துட்டு நான் என்ன பண்றேன், வி ஈக்குவல் டு ஐ அப்படிங்கும் போது ஈக்குவலா இருக்குமா? பிஜேடி வில் ஆக்டர்ஸ் ஆம்பிளிஃபையர் மாஸ்பெட் இது மாதிரிலாம் ஆக்டிவ் எலிமெண்ட்ல ஈக்குவலா இருக்குமா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க லேப்ல. வோல்டேஜ் நீங்க 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அதே 5 ஆம்ஸ் காமிக்குமா? ஒரு மாஸ்பெட் பிஜேடி வேற அம்மீட்டர்ல நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது இருக்குமா? இருக்காது. அப்ப பிஜேடி மாஸ்பெட் இதெல்லாம் ஆக்டிவ் எலிமெண்ட். அப்ப இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமா ஓம்ஸ் லா? இல்ல. சரிங்களா? இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. புரியுதா அப்ப என்ன சொல்றேன்னு? புரியுதா? அப்ப ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படிங்கிறது லீனியாரிட்டின்னு சொல்லலாமா, நான் லீனியாரிட்டின்னு சொல்லலாமா? ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படிங்கிறது, ஆக்டிவ் நெட்வொர்க் அப்படிங்கிறது லீனியாரிட்டின்னு சொல்லலாமா, நான் லீனியாரிட்டின்னு சொல்லலாமா? ஆக்டிவ் நெட்வொர்க் சிமிலர் டு என்ன நெட்வொர்க்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க கான்செப்ட். ஆக்டிவ் நெட்வொர்க் இஸ் சிமிலாரிட்டி ஆஃப் என்ன நெட்வொர்க் அப்படின்னு அனலாகஸ் டூ. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆக்டிவ் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணல. வோல்டேஜும் கரண்ட்டும் நாட் ஈக்குவல் ஃபார் எனி இன்டர்வல். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வந்து நீங்க பார்க்கும்போது வோல்டேஜும் கரண்ட்டும் நாட் ஈக்குவல். வோல்டேஜ் 5 வோல்ட்டா தான் இருக்க போது, லோட வேரி பண்ணனா கரண்ட் வேரி ஆகும். வோல்டேஜ் கரண்ட் நாட் ஈக்குவல். அப்படி நாட் ஈக்குவல்னா உங்களுக்கு வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ இல்ல. வி ஒரு வேல்யூயா இருக்கும், ஐ ஒரு வேல்யூயா இருக்கும், ரெண்டு ஈக்குவலா இல்ல, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வேரி ஆகல. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வேரி ஆனாதான் ஓம்ஸ் லா ஒபே பண்ணும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வேரி ஆகலன்னா அது ஓம்ஸ் லா ஒபே பண்ணாது. அப்ப ஆக்டிவ் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணல. அப்ப வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐனா அது லீனியர் நெட்வொர்க் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற டைம் டியூரேஷனுக்கு. அதுவே மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி அந்த டைம் டியூரேஷன்ல வோல்டேஜும் கரண்ட்டும் மிஸ்மேட்சா வேரி ஆகுதுன்னா அது பேர் நான் லீனியர் நெட்வொர்க். அப்போ ஆக்டிவ் நெட்வொர்க்கும் நான் லீனியரும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தானே? ரைட். அதனால சொல்றாங்க ஆக்டிவ். அப்ப நான் லீனியர் நெட்வொர்க்கு அப்ளை பண்ண முடியாது, நாட் சூட்டபிள்னா. அப்ப ஆக்டிவ் நெட்வொர்க்குக்கும் நீங்க பண்ண முடியாது. கரெக்ட் தானே? அப்ப எல்லாம் ஒரே மாதிரி வருதா? ரைட். அடுத்தது டயோடுக்கு அப்ளை பண்ண முடியுமா? டயோடுக்கு சொல்லுங்க. ஓம்ஸ்ல வந்துட்டு டயோடுக்கு அப்ளை பண்ண முடியுமா? இது என்ன நெட்வொர்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். நீ சொல்லுங்கப்பா, டயோடுக்கு அப்ளை பண்ண முடியுமா? டயோடு அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு? யூனிடைரக்ஷனல், யூனிலேட்ரல். யூனிலேட்ரல் வந்தாவே என்ன நெட்வொர்க்? ஆக்டிவ் நெட்வொர்க்கா இல்ல பேசிவ் நெட்வொர்க்கா? யூனிடைரக்ஷனல் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு வந்தாவே அது ஆக்டிவ் நெட்வொர்க்கா பேசிவ்? ஆக்டிவ். அப்ப ஆக்டிவ் இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆக்டிவ் நெட்வொர்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியுமா? வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நெட்வொர்க்.
கரண்ட் வந்துட்டு ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். அதுக்கு அப்ளை பண்ண முடியும் இப்ப பார்த்தோமா? இல்ல. ஓம்ஸ்ல வந்துட்டு ஒபே பண்ணாது. அப்ப ஆக்டிவ் நெட்வொர்க்குக்கு அப்ளை பண்ண முடியல அப்படின்னா, அப்ப எதுக்கும் அப்ளை பண்ண முடியாது. சொல்லுங்கப்பா. நாட் அப்ளை என்னது? ஆல்ரெடி குடுத்துட்டேன். நாட் அப்ளை யூனிலேட்ரல் ஆர் யூனிடைரக்ஷனல். இந்த நெட்வொர்க்குக்கும் அப்ளை பண்ண முடியாது ஓம்ஸ் லா. கரெக்டா? அப்ப பைலேட்ரல் நெட்வொர்க் அப்ளை பண்ண முடியுமா? பைலேட்ரலுக்கு பண்ணலாம். அப்ளை ஒபே ஓம்ஸ் லா. ஜெனரலா தான் கேட்பாங்க. இதுல எல் சி எல்லாம் இருக்குல்ல, அது கேட்க மாட்டாங்க. ஜெனரலா தான் இப்படி தான் கொடுப்பாங்க அந்த வேர்டு. சரிங்களா? ரைட். நாட் அப்ளை யூனிலேட்ரல் நெட்வொர்க். யூனிலேட்ரல் நெட்வொர்க்னா யூனிடைரக்ஷனல் கரண்ட் ஃப்ளோ. அப்ப டயோடுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு ஸ்பெசிஃபைடா கேட்பாங்க. டயோடு, சரிங்களா? டிரான்சிஸ்டர், ரெக்டிஃபையர், சரிங்களா? நன் ஆஃப் தி above. இந்த 4 ஆப்ஷனும் கொடுத்துட்டு, இந்த 4 ஆப்ஷனுக்கு ஓம்ஸ் லா எதுக்கு ஒபே பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆன்சர். ஒன் மார்க் கொஸ்டின். ஓம்ஸ் லா இஸ் வேலிட் ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்? டயோட், செகண்ட் டிரான்சிஸ்டர், தேர்ட் ரெக்டிஃபையர், ஃபோர்த் நன் ஆஃப் தி above. சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லணும். எஸ், நன் ஆஃப் தி above. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சரு? நன் ஆஃப் தி above. ஏன்னா டயோடும் பார்த்தீங்கன்னா ஆனோட்ல இருந்து கேத்தோடு தான் ஃப்ளோ ஆகும். டயோடு எதுல யூஸ் பண்ணிருப்பாங்க? ரெக்டிஃபையர், அன்கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். எஸ்ஏர் யூஸ் பண்ணா கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். அப்ப ஏசி டிசியா பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னது? ஆனோட்ல இருந்து கேத்தோடு தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரெக்டா? யூனிடைரக்ஷனல். டிரான்சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் இருக்கும், எமிட்டர் இருக்கும், பேஸ் இருக்கும். கலெக்டர் டு எமிட்டர். அப்ப இதுவும் யூனிடைரக்ஷனல், யூனிடைரக்ஷனல், யூனிடைரக்ஷனல். அப்ப யூனிடைரக்ஷனல் நெட்வொர்க் ஆர் யூனிலேட்ரல் நெட்வொர்க்கு ஓம்ஸ் லா நாட் அப்ளிகபிள். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? நன் ஆஃப் தி above. சரிங்களா? நன் ஆஃப் தி above. ஓகேங்களா? வேற என்ன சொல்லணும்? லம்ப்டு நெட்வொர்க்கு அப்ளை பண்ணலாமா? இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் அப்ளை பண்ணலாமா? ஓம்ஸ் லா ஒபே லம்ப்டு நெட்வொர்க். லம்ப்டு பேராமீட்டர் ஆர் லம்ப்டு நெட்வொர்க் நாட் வேலிட். டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். டிஸ்ட்ரிபியூட்டட் பேராமீட்டர், பேராமீட்டர் எலமெண்ட் நெட்வொர்க் எல்லாம் ஒண்ணுதான். டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு, சரிங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் லென்த் வேரி ஆக ஆக டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா லென்த் வேரி ஆக ஆக ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகுமா ஆகாது? லென்த் வேரி ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகுமா? வேரி ஆகும். சரிங்களா? பிகாஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ எல் டிவைட் பை ஏ. அப்ப லைன் போயிட்டே இருக்கு அப்படின்னா லென்த் வேரி ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னா கான்ஸ்டன்ட், வேரி ஆகக்கூடாது. வேரினா லென்த் கூட அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப நாட் வேலிட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸாம்பிள் டிரான்ஸ்மிஷன் லைன். அப்ப டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஓம்ஸ்ல அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. பண்ணலாமா? டிரான்ஸ்மிஷன் லைன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி ஆர் எல்சி. இதுல டிரான்ஸ்மிஷன் லைன். அப்ப இதுல டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஓம்ஸ்ல அப்ளை பண்ணலாமா? இல்ல, நாட் வேலிட். சரிங்களா? நாட் வேலிட். ஓகேவா? ரைட். அடுத்தது ஓம்ஸ் லா இஸ் நாட் applicable apply for low temperature and high temperature application. டெம்பரேச்சர் வந்துட்டு லோ டெம்பரேச்சருக்கும் அப்ளை பண்ணக்கூடாது, ஹை டெம்பரேச்சருக்கும் அப்ளை பண்ண முடியாது. அப்ப இது என்ன டெம்பரேச்சர்? ஓம்ஸ் லா இஸ் நாட் வேலிட் ஃபார் லோ டெம்பரேச்சர் அஸ் வெல் அஸ் ஹை டெம்பரேச்சர். அப்ப இது என்ன டெம்பரேச்சர்? கான்ஸ்டன்ட். சரிங்களா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் பாயிண்ட். நாட் applicable for, not applicable for. Ohm's law is not valid or not applicable for. Not applicable for. சரிங்களா? High frequency. Not applicable for high frequency application.
ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 4 ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஓம்ஸ் லா இஸ் வேலிட் ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, போத் கேன் பாசிபிள் அட் சம் இன்ஸ்டன்ட், நன் ஆஃப் தி இப்போ. என்ன ஆன்சர்? ஹை ஃப்ரீக்வன்சிக்கு அப்ளிகபிள் இல்ல. ஏன்? என்ன ரீசனா இருக்கும்? ஏன் இல்ல? நாட் அப்ளிகபிள் ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி. ஏன் இல்ல? ஒரு நிமிஷம். எஸ். ஃப்ரீக்வன்சின்னு வந்தாவே அது என்னது? ஃப்ரீக்வன்சின்னு வந்தாவே என்னப்பா அது? ஃப்ரீக்வன்சின்னு வந்தாவே என்னது? எஸ், வெரி குட். ஏசி. இது எதுக்கு மட்டும் தான் வேல்யூன்னு சொல்லி சிம்பிளா நிறைய வேலை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டிசியில் என்ன இருக்கு? அது ஃப்ரீக்வன்சி 0. அப்ப ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி ஆல்மோஸ்ட் 0 அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன் நாட் சூட்டபிள் பிகாஸ் ஏசி. ஏசில தான் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்ப நாட் அப்ளிகபிள் ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி. அப்ப ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுமா? ஆர் ஈக்குவல் டு ரோ எல் டிவைட் பை ஏ. ஏரியா, லென்த், ரோ இது சேஞ்ச் ஆகுமா? இங்க சர்க்யூட் இது 2-3 டேர்முக்கு அப்ளிகபிள் இருக்கும், பவர் சிஸ்டம் இது மாதிரி. பட் இங்க ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ரீக்வன்சி இருக்குமானா இருக்காது. பட் இதுவே இண்டக்டர் கெப்பாசிட்டருக்குள்ள எக்ஸ்எல், எக்ஸி இருக்கு. எக்ஸ்எல்ல 2πfLன்னு இருக்கும், கெப்பாசிட்டர்ல 1/2πfCன்னு இருக்கு. கரெக்டா? அப்ப இதுலயும் ஃப்ரீக்வன்சி இருக்கு, இதுலயும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்ப ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுன்னா எக்ஸ்எல் சேஞ்ச் ஆகும், எக்ஸி சேஞ்ச் ஆகும். ஆர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. இங்க சர்க்யூட்டரி கான்செப்ட். அப்ப வி ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர், வி ஈக்குவல் டு ஐ இன்டு எக்ஸி, வி ஈக்குவல் டு ஐ இன்டு எக்ஸ்எல். அப்ப ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட்னால என்ன சேஞ்ச் ஆகும்? இது ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட்னால என்ன சேஞ்ச் ஆகும்? இது சேஞ்ச் ஆகும், இது சேஞ்ச் ஆகும், இது சேஞ்ச் ஆகும். அப்ப இது கான்ஸ்டன்ட். அப்ப வி ஈக்குவல் டு ஐ. இது இது சேஞ்ச் ஆகிறதுனால இது ரெண்டு ஈக்குவலா இருக்குமா? இல்ல, இதுவும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இது என்னது? ஏசி. சரிங்களா? ஏசி நெட்வொர்க். அப்ப ஃப்ரீக்வன்சினால என்ன எஃபெக்ட் இருக்கு? ஏசில அஃபெக்ட் ஆகுது, இண்டக்டர் கெப்பாசிட்டர். ரெசிஸ்டன்ஸ்ல அஃபெக்ட் ஆகல. சரிங்களா? அதனாலதான் எக்ஸி எல் ஏசியில் யூஸ் பண்ணல அப்படின்னாவே அது என்னது? ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன். அதனால இதுவும் யூஸ் பண்ணும். புரியுது என்ன சொல்றேன்னு? அப்ப ஃப்ரீக்வன்சினால ஓம்ஸ்ல வந்துட்டு ஃப்ரீக்வன்சினால எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓம்ஸ்ல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு அக்கௌண்ட் பண்ணிக்குமா ஓம்ஸ்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றீங்க? ஓம்ஸ்லா இங்க எழுதுறேன். ஓம்ஸ்லா டஸ் நாட் அக்கௌண்ட் எடுத்துக்காது. டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட். ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் எடுத்துக்குமா? ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள். சரிங்களா? சொல்லியாச்சு. டிசி மட்டும் தான் அப்ளிகபிள். ஓம்ஸ்லாம் டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட். ஃப்ரீக்வன்சினால வரக்கூடிய எஃபெக்ட் ஓம்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்காது. ஏன்னா ஒன்லி என்னது ஆர் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஆர் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சினால சேஞ்ச் ஆகுமானா ஆகாது. அப்போ ஓம்ஸ்லா டஸ் நாட் அக்கௌண்ட் ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட். சரிங்களா? ரைட். இது டைம் வேரியன்ட் அப்ளிகபிளா, டைம் இன்வேரியன்ட் அப்ளிகபிளா? ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா இஸ் வேலிட். டைம் வேரியிங்கா, டைம் இன்வேரியிங்கா, போத் அப்படிங்கிறனா டைம் இன்வேரியன்ட். டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் ஆர் நெட்வொர்க். ஏன் அப்படின்னு சொல்ல முடியும் யாராவது? ஏன் அப்படின்னு சொல்ல முடியுமா? டைம் இன்வேரியன்ட்னா இப்போ ஒரு சிஸ்டம், ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்துட்டு சிஸ்டம்னு எடுத்துக்கங்க. டைமை பொறுத்து ஒரு 1 hour, 2 hour, 10 days இதெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். அப்பதான்
உங்களுக்கு லீனியர் பி இப்போ வி ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்றீங்களா, ஆர் கான்ஸ்டன்டா தான் வி ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வரும். வி ஈக்குவல் டு ஐன்னு இருந்தா மட்டும்தான் ஓம்ஸ்ல என்ன ஆகும், வி ஈக்குவல் டு ஐ அப்படின்னு இருந்தா மட்டும்தான் வி ஈக்குவல் டு ஐன்னு இருந்தா மட்டும்தான் ஓம்ஸ்ல என்ன ஆகும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப டைமை பொறுத்து டைம் இன்வேரியன் என்னது, டைமை பொறுத்து அந்த சிஸ்டத்தோட பிஹேவியர் மாறக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். சரிங்களா? எனி டைம் ஃபார் எனி இன்டர்வல் ஆஃப் டைம் எப்போ நீங்க செக் பண்ணாலும் அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் சுட் பி கான்ஸ்டன்ட். அப்படி இருந்தால் மட்டும் தான் வோல்டேஜ் வந்துட்டு கரண்ட்டும் சுட் பி ஈக்குவல். அப்படி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல தான் ஓம்ஸ்ல வந்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், வேல்யூ பாயிண்டை கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஓம்ஸ்லா அப்படிங்கிறது சரிங்களா அப்ளிகபிள் ஃபார் கண்டக்டரா, செமி கண்டக்டரா, இன்சுலேட்டரா. அப்ளிகபிள் ஃபார் ஓம்ஸ்லா அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஃபார் என்னது, கண்டக்டர் ஒன்லி, நாட் செமி கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ரீசனு, செமி கண்டக்டர்ல வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா அதுல பாசில தான் கண்டக்ட் ஆகும். செமினா பாதி, வோல்டேஜ் பதிலாக பாதியை கண்டக்ட் ஆகும். இன்சுலேட்டர்னா வோல்டேஜ் நீ அதிகமா கொடுத்தாலும் கரண்ட் ஜீரோ. அப்ப இது ரெண்டும் அன்இக்குவல். கரெக்டா? வி நாட் ஈக்குவல் டு ஐ பிகாஸ் வோல்டேஜ் ஃபுல்லா கொடுத்துருவாங்க, கரண்ட் ஜீரோவா இருக்கும். அப்ப இது ஓம்ஸ்லா சாட்டிஸ்ஃபை ஆகல. வி அதிகமா கொடுக்குறாங்க, கரண்ட் கம்மியா இருக்கும், மீடியமா இருக்கும். அப்ப இது ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ ஓம்ஸ்லா நாட் சரி. கண்டக்டர்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் எந்த அளவுக்கு வோல்டேஜ் பண்ணணும் அந்த அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்ப இது ஓம்ஸ்லா சாட்டிஸ்ஃபை. அப்போ ஓம்ஸ் லா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் கண்டக்டர், நாட் இன்சுலேட்டர் அண்ட் செமி கண்டக்டர். நாட் ஃபார் இன்சுலேட்டர் அண்ட் செமி கண்டக்டர். சரிங்களா? அதே மாதிரி ஓம்ஸ் லா அப்படிங்கிறது என்ன ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம்னா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி அப்ளை அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன். நாட் டிஃபரன்ஸ். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். நாட் டிஃபரன்ஸ். ஏன் நாட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் நார்மல் ஈக்குவேஷன், ஏன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி ஓம்ஸ்ல அப்படின்னா என்ன ரீசனு? இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன இருக்கும் உங்களுக்கு, இப்போ இண்டக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா டி டிவைட் பை டிடி. எஸ், டைம் வேரி. டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டைமை பொறுத்து இண்டக்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டோர் ஆகுது, வேரி ஆகும். கெப்பாசிட்டோட வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். அப்போ டைமை பொறுத்து வேரி ஆகும். இண்டக்டர் கெப்பாசிட்டியில் வரும், ஏன்னா இண்டக்டர் கெப்பாசிட்டிலாம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சேச்சுரேட் ஆகும், டைம் வேரி ஆகும். நிறைய ரீசன் சொல்லும், இது மாதிரி சொல்லும். சரிங்களா? ஓம்ஸ் லா பத்தி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேவிஎல் கேசிஎல் பார்ப்போம். சரிங்களா? புரியுதாப்பா இது? புரிஞ்சுதா? ஸோ கண்டென்ட் வந்துட்டு என்ன இவ்வளோ போயிட்டு இருக்கு, இவ்வளோ இருக்கா, நிறைய இவ்வளவும் படிக்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ நீங்க 4 இயர்ஸ் 3 to 4 இயர்ஸ் படிக்கக்கூடிய கண்டென்ட்டை கேதர் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஒரே டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறது பெஸ்ட் தான். சொல்றது புரியுதா? அப்டேட்டடா கிடைக்கிறது பெஸ்ட் தான். நீங்க எத்தனை அகாடமி வெளியில எங்க நீங்க எவ்வளவு படிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். சரிங்களா? அப்ப அப்டேட் பண்ண தான் நிறைய கண்டென்ட், அந்த நிறைய கண்டென்ட் ஒரே டைம்ல கிடைக்குதுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதனால கண்டென்ட் வந்துட்டு என்னடா ஓம்ஸ் லாவுக்கு இவ்வளவு இருக்கு, அதுக்கு இவ்வளவு இருக்கு, இதுக்கு இவ்வளவு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். கண்டென்ட் எந்த அளவுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியுதோ, ஏன்னா இது யூனிவர்சிட்டி எக்ஸாம் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் போது நம்ம எல்லா கண்டென்ட்டும் டெப்தா படிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டாப்ல போய் மார்க் பிளேஸ் ஆகிற மாதிரி எதுவும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்க 12th படிச்சிருப்பீங்க, 16 வருஷம். நான் இது நிறைய தடவை இதை சொல்லியிருப்பேன். அத்தனை வருஷம் நீங்க உழைச்ச உழைப்புக்கு சரிங்களா, இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க ப்ராக்டிஸ் கஷ்டப்படுறதுனால தப்பு இல்லை. உங்க வாழ்க்கைக்காக கஷ்டப்படுறீங்க, உங்க லைஃபுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப நல்லா பொறுமையா நிதானமா நல்லா படிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா இது வாழ்க்கைக்கு தேவை. 12th படிச்சீங்க, டிகிரி முடிச்சீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர், டிகிரி சர்டிஃபிகேட், ஒரு எலிஜிபிள். பட் வாழ்க்கைக்கு அது உதவுமா? இல்லை. நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்றதுதான் வாழ்க்கைக்கு உதவும். சரிங்களா? அதனால கொஞ்சம் அந்த அந்த 12th டிகிரிலாம் படிச்சீங்க பார்த்தீங்கன்னா அதோட இதை கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போடணும். நம்ம நோட்ஸை ப்ராப்பரா வச்சுக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் இதெல்லாம் முடிக்க டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கலாம், எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம். இப்படி பண்ண உங்களுக்கு என்னது நல்லா பெட்டர் ஐடியா கிடைக்கும்.
கண்டிப்பா கிராக் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹோப் வரும். சரிங்களா? சரிப்பா. இப்போ நியூவா சேர்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதுலப்பா? ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? இல்ல ஸ்லைடு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? ஸோ ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்திருக்கலாம், இல்ல புதுசா இருந்திருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? பொறுமையா எழுதிக்கங்க. நோட்ஸ் ப்ராப்பரா தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் போட்டுங்க. எல்லா டாபிக்குமே எடுத்துருவோம் சிலபஸ்ல. சரிங்களா? டிஆர்பி, டிஎன்பிசிஐ, டிஎன்இபி அது எல்லாமே கரெக்டா ஒரு நோட் ப்ராப்பரா போட்டு எழுதிக்கங்க. எழுதிட்டு ரிவிஷன் பண்ணணும் அப்பப்ப. சரிங்களா? அதுதான் முக்கியம். ரிவிஷன் பண்ணணும் ப்ராப்பரா. ஏன்னா இப்போ ஓகே ஒரு 3 டேஸ் நான் கிளாஸ் எடுத்துருந்தா ஓகே. சரிங்களா? அதே மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னா பின்னால போக போக மறக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் முக்கியம். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்க எக்ஸாம் வரும்போது வர்றதுக்குள்ள ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் வந்தது அப்படின்னா நீங்க டாப்ல போய் உட்கார அளவுக்கு இருக்கணும். ரொம்ப லோயஸ்ட்டுக்கு போயிடக்கூடாது. எப்பவுமே டாப்ல இருக்கிற அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, செகண்ட் ஸ்பீட் எல்லாம் பிக்கப் பண்ணிக்க முடியுதா? உங்களால மேட்ச் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு, ஸ்பீடா இருக்கு, ஸ்லோவா இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா சொல்லுங்க ஏதா இருந்தாலும். சரிங்களா?